हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह सदा के लिए So, இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். अब तक परमेश्वर हमें बचा के संभाल के चला आया கர்த்தராகிய है। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आपके अब नाम से बधाई। So, ஒரு செவ்வாய்க்கிழமையும் நாம் இந்த வேதபாட ஆராய்ச்சி கூட்டத்தில் मंगलवार हर मंगलवार ये जो बाइबल स्टडी में நாம் अनेक காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். कई सारे चीजों को हम सीखते आ रहे हैं। So, சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். होम बलि के बारे में हम कई सारी चीजों का अध्ययन करते आए हैं। So, இந்த வாரத்தில் கூட इस हफ्ते में भी அதே லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தின் वही लेवी का पहला अध्याय அதனுடைய 8ஆம் 9ஆம் வசனங்களை இன்றைக்கு நாம் தியானித்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். 8 और 9 वचन को आज अध्ययन के लिए ले लेने वाले So, हैं। அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். उसके पहले एक कार्य को मैं कहता हूं, கடந்த வாரத்தில் நாம் 7ஆம் வசனத்தை தியானிக்கும் பொழுது गए हफ्ते 7वां वचन का अध्ययन करते समय அக்னியின் மேல் கட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தது என்று நாம் தியானித்தோம். अग्नि का ऊपर लकड़ियां सजाया गया करके हम अध्ययन அந்த किए। கட்டைக்கு நாம் வசனம் என்கிற ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். लकड़ी के लिए वचन नामक एक भाग को हम अध्ययन किए। ஆனால் அதனுடைய இன்னொரு காரியம் இருக்கிறது. उसका और एक भाग है, கட்டைகள் அடுக்கப்படுவது நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையையும் குறிக்கிறது. तो हमारे जो लकड़ियां सजाया जाना हमारा अनुशासन जीवन की बताती है। So, பலிபீடத்தில் இருக்கிற கட்டை எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருக்க வேண்டும். जो वेदिका पर रखा है कि जो लकड़ी है सही तरह से होनी चाहिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। சோ கடந்த நாட்கள்ல பாஸ்டர் மூலமாக சொல்லும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அழகா பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. तो कई पासवान जी के तरफ कहते समय सही तरह कई सारे अच्छे सिखाए। ஹல்லேலூயா हालेलुया। சோ நமக்கு ஒரு விதத்தில் ஆவியானவர் பேசினாலும் இன்னொரு விதத்துல இன்னொரு ஊழியர்களுக்கு பேசும்போது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो एक तरफ से पवित्र आत्मा बात करते हुए और एक सेवक कहते समय वो भी स्वीकार कर लेना चाहिए। சோ நாமும் பலிபீடத்தில் நம்மை சர்வாங்க தகனபலியாய் வைக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். होम बलि के रूप में वेदिका पर हमें चढ़ाते समय हमारे जीवन भी एक ठीक तरह सीधा जीवन होना கர்த்தர் चाहिए। அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நம்மை நடத்துவாராக. वैसे एक सीधा जीवन के लिए हमें चलाए। சோ இதனால லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது आज लेवी का पहला अध्याय 8वां वचन को देखते समय அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் उसका पुत्र याजक துண்டங்களையும் टुकड़े को, தலையையும் जो सिर को கொழுப்பையும் और चर्बी समेत பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகள் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். वेदी के ऊपर रहने वाले अग्नि के ऊपर लकड़ी के ऊपर सजाया जाना है। சோ நம்ம கடந்த நாட்களிலே நம்ம இந்த துண்டங்களை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்திருந்தோம். गए हफ्ते टुकड़े के बारे में कुछ अध्ययन किए थे। அதே போல அந்த தலையை குறித்தும் நாம் தியானித்திருந்தோம். उसके बाद उस सिर के बारे में अध्ययन किए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ பாருங்க இங்க துண்டங்கள் அப்படினா மாம்சம் வந்து வெட்டப்பட்டு கிடக்கிறது. यहाँ से टुकड़े बोला तो मांस पूरा टुकड़ा किया गया है। அது நாம் மாம்சீகத்தையும் சுயத்தையும் குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். वो देह और अपना स्वयं को बताती है हमसे। இப்போ மாம்சீகமும் சுயமும் வெட்டப்பட்டு கிடக்கிறது கீழே. वो जो मांस और स्वयं वो जो काटा गया ऐसा पड़ा है नीचे। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है அது வெட்டப்பட்ட துண்டங்கள் தான். वो जो काटा हुआ टुकड़े हैं। அப்படி என்றால் அந்த மிருகம் மரித்து விட்டது. तो ऐसे बोलो तो जानवर मर गई। ஹல்லேலூயா. हालेलुया। அதனுடைய மாம்சீகம் மரித்து விட்டது. उसका जो मांस है वो मर गई। அதனுடைய சுயம் மரித்து விட்டது. उसका स्वयं मर गई है। இப்போ அது வந்து தானா சிந்திக்க முடியாது. तो अपने आप वो सोच नहीं सकती। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है அது வெட்டப்பட்ட துண்டங்கள் தான். वो काटा हुआ टुकड़े हैं। ஆனாலும் फिर भी அதை நீ பலிபீடத்து கட்டையின் மேல் வைக்க तो வேண்டும். उसको तो वेदी के लकड़ी के ऊपर सजाना है। பலிபீடத்து கட்டையின் மேல் ஏன் வைக்க வேண்டும் तो என்றால் वेदी के लकड़ी के ऊपर क्यों रखना அதை है? எரிக்க வேண்டும். उसे जलाना है। இப்ப நம்ம சொல்லலாம், अभी हम कह सकते हैं அது ஆல்ரெடி தான் வெட்டப்பட்டாச்சே, पहले से तो काटा गया है। ஆல்ரெடி தான் சுயம் அழிந்து போயிட்டே, उससे पहले से अपने आप मिट गई है। ஏன் அதை எரிக்க வேண்டும்? क्यों उसको जलाया जाना है? ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு தேவை என்னது? परमेश्वर क्या चाहिए? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா आप अच्छे तरह सोच के देखेंगे இந்த तो தகன பலிகள் எல்லாவற்றிலுமே ये सारे जो होम बलि है மிக முக்கியமானது ரத்தம். उसे बहुत मुख्य ये खून है। ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. अगर खून नहीं बहाया तो पाप की क्षमा नहीं है। ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டனாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்கிறது. एक जानवर की खून बहा गया तो एक पाप की क्षमा हमें है करके कहा அப்படி गया என்று है। சில வேளையில் நாம் நினைக்கிறோம். वैसे बोलो ऐसा हम कई सारे समय में सोचते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ரத்தம் சிந்தியாச்சு அப்படினா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. लहू बहाने के बाद हमारे पाप क्षमा की गई है। இப்ப பாருங்க, अभी देखो இப்ப இந்த சுயம் அழிக்கப்பட்டு தான் கிடக்கிறது. ये जो अपने आप को नाश होके पड़ा है। ஆனால் ஆண்டவர் சொல்றார் மறுபடியும் அதை பலிபீடத்தின் மீது வைக்க வேண்டும். तो परमेश्वर कहता है फिर से वेदी के ऊपर रखना चाहिए। அப்படினால் பலிபீடத்தில் வைத்து அதை எரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वेदी के ऊपर रख के उसे जलाना है। இப்ப இதை இப்படி நாம் பார்க்கலாம், उसे हम ऐसे देख सकते हैं இது பிரிக்கப்பட்ட மாம்சீகம் தான், ये जो अलग किया गया शरीर है, பிரிக்கப்பட்ட சுயம் தான். अलग किया गया स्वयं ஆனாலும் है, கூட फिर भी இது முற்றிலும் அழியவில்லை. ये पूरी तरह से नाश नहीं हुई। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த துண்டங்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறது. टुकड़े अभी तक भी है। மேபி அந்த ஜீவனுக்கு வந்து உயிர் இல்லாமல் இருக்கலாம், हो सकता है वो जानवर को जान नहीं है, ஆனால் துண்டங்கள் இன்னும் பார்வையில் தான் இருக்கிறது. वो टुकड़े अभी तक
नजर में होते सामने ही है। இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா इसका अर्थ क्या है? நாம் தியானிக்கும் பொழுது हम अध्ययन करते समय இப்போ நம்முடைய உலக பிரகாரமாக நம்முடைய மாம்சீகத்தையும் சுயத்தையும் நாம் அழித்திருக்கிறோம். दुनिया के रीति से हमारे शरीर और मांस को हम जलाए हैं। ஆனால் சில வேளையில उस समय में ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில மாம்சீகமும் சுயம் வெளிப்படும். तो आत्मिक जीवन के रूप में हमारे मांस और शरीर प्रकट होती है। இதை நீங்க எப்படி என்று கேட்கலாம். ये आप कैसे ऐसा पूछ सकते हैं? இத பாருங்க அப்படின்னா வெளிப்புறமாக இந்த மாம்சம் எடுத்து வெட்டப்பட்டு தான் கிடக்கிறது. बाहर की रूपी से ये मांस खटा हुआ पड़ा है। ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னா लेकिन क्या परमेश्वर चाहता है? வெட்டப்பட்ட மாம்சம் அல்ல, मुझे काटा हुआ मांस नहीं, எரிக்கப்பட்ட மாம்சம் தேவை. जला हुआ मांस चाहिए। அது உலக பிரகாரமாக அது வெட்டப்பட்டு கிடக்கிறது. दुनिया के रीति से वो काटा गया है, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக लेकिन आत्मिक तौर से இந்த மாம்சீகம் இன்னும் அழியவில்லை என்றுதான் அர்த்தம். ये जो मांस अभी तक नहीं मिटी है, மாம்சீகம் இந்த சுயம் இன்னும் அழியவில்லை என்றுதான் जो அர்த்தம். अपने आप अभी नाश नहीं हुई है, அப்ப இது சுயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும் ये अपने என்றால் आप को नाश करना है तो வெளிப்புறமாய் வெட்டப்பட்டது மாத்திரமல்ல, बाहर की रूप से काटा गया सिर्फ वो नहीं, உட்புறமாய் எரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. अंदरूनी तौर से वो जलाया जाना है, वो अवश्य है। முன்னே நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். पहले हम गुस्से के क्रोध के बच्चे थे, ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் अभी பாருங்க. हम कैसे हैं? நான் ஆவிக்குரிய ரீதியில இப்ப கொஞ்சம் நம்ம ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். आत्मिक रीति में पवित्र आत्मा सिखाने वाला है। 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்க. पहला कुरिन्थ 10वां अध्याय 23वां वचन को देखेंगे। ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். तो अपने अपने भलाई को न ढूंढे और वरन औरों की, தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் तो अपने भलाई को न ढूंढे, பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். दूसरे को भलाई को ढूंढे। இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. अभी आप ही सोच के இது देखिए, முந்தின வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு காரியம். ये जो पहले जीवन का एक तुल्य में कार्य முந்தின है। வாழ்க்கையில जो पहले जीवन நாம் में எல்லாவற்றையுமே சுயமாகவே எடுத்துக்கொண்டோம். हम सब कुछ अपने आप को ले अपने आप ले ஒவ்வொரு लिए। காரியத்தை செய்யும் பொழுது कुछ कार्य को करते समय, இப்போ நான் ஒரு வேலை பார்க்கறோம் அப்படினா अभी मैं कुछ काम करता है तो அந்த வேலை நிமித்தமாக என் வாழ்க்கை உயரணும், वो काम के द्वारा मेरे जीवन बढ़ना है, என் குடும்பம் உயரணும் मेरा परिवार बढ़ना है, என்று சொல்லி ஒரு சுய பிரயோஜனத்திற்காக நாம் இந்த உலகத்துல வேலைகளை तो பார்க்கிறோம். अपने आप के लाभ के लिए दुनिया के कामों को करते हैं। இப்ப இந்த சுய பிரயோஜனம் உலக பிரகாரமா இருக்கிறது. ये जो अपने आप की लाभ है, ये दुनिया की रीति से है। அதை போலவே वैसे ही இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டோம் உள்ள. आत्मिक रीति से अंदर आ गए, ஆனால் இன்றைக்கும் சுய பிரயோஜனத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். आज भी हम स्वयं के लाभ के लिए हम चलते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? आज भी हमारा प्रार्थना कैसी है? என்ன ஆசீர்வதிங்க, मुझे आशीष कीजिए, என் குடும்பத்தை உயர்த்துங்க. मेरे परिवार को ऊंचा कीजिए। இன்றைக்கும் आज भी நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக வாழ்ந்து கொண்டு हम இருக்கிறோம். अपने आप के लाभ के लिए हम जीते ஆனால் हैं। தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर क्या चाहता है? அது மாம்சம் வெட்டப்படும் பொழுது சுய பிரயோஜனம் இருந்திருக்கலாம். तो मांस काटते वक्त उसका जो अपने आप के लाभ हो सकती है, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் வரும் பொழுது आत्मिक रीति में आते समय உங்கள் சுய பிரயோஜனத்தை அல்ல, अपने आप के लाभ नहीं, பிறனுடைய பிரயோஜனத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும். दूसरे के भलाई के लिए जीना चाहिए। அதுதான் மாம்சீகம் எரிக்கப்படுகிற அனுபவம். वही वो जो मांस जला जाने के அப்ப अनुभव நம்முடைய है। ஆவிக்குரிய ரீதியில अपना भी आत्मिक रीति நம்முடைய में ஜெபங்களா இருக்கட்டும், हमारी प्रार्थना होने நம்முடைய दो, உபவாசங்களா இருக்கட்டும், उपवास होने दो, நம்முடைய பேச்சா हमारे இருக்கட்டும், बात होने दो, நம்முடைய நடக்கைகளா हमारे இருக்கட்டும், चाल चलन होने दो, இவை எல்லாவற்றிலுமே ये सब में மற்றவனுடைய பிரயோஜனத்திற்காக நாம் வாழ வேண்டும். दूसरे की भलाई के लिए हम जीना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் நீங்க 1 கொரிந்தியர் நீங்க பார்க்கும் பொழுது वही पहला कुरिन्थियों में देखते समय, இப்ப நீ விக்கிரக கோயில்ல போய் சாப்பிடுற, अभी तो अब विग्रह के मूर्तियों के मंदिर में जाके तू खा रहा है, உன்னுடைய மனசுல அதை குறித்து எந்த ஒரு எண்ணம் இல்ல. तेरे मन में उसके बारे में कुछ विचार नहीं ஆனா है। இன்னொரு மனிதன் அதை பார்க்கிறான். अभी दूसरा के मनुष्य वो देखता அவன் है, பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறான்? वो देखते समय क्या सोचता है? இவனே போய் சாப்பிடுறானே. यही जाके खाता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன நடக்குனா, अब ये क्या होती है? நான் என்னுடைய பிரயோஜனத்துக்காக சாப்பிடுறேன், मैं मेरे भलाई के लिए खाता हूँ, ஆனால் என்னால இன்னொருத்தன் பிரயோஜனம் அடையல. लेकिन मेरे वजह से दूसरा कोई भलाई नहीं இப்ப पाया। அவனும் பிரயோஜனம் அடையணும் அப்படினா अभी वो भी भलाई पाना है तो, நான் அந்த இடத்துல சாப்பிடாம அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடணும். लेकिन मैं वो जगह पे नहीं, उसके साथ बैठ के खाना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய ரீதியில आत्मिक रीति में நம்முடைய சுயம் அழிந்திருக்கிறதா? हमारे जो स्वयं मिटाया गया है அப்ப क्या? முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? जो पहला हम क्या करना है? நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம் என்றால் आत्मिक जीवन जीते हैं तो நம்முடைய பிரயோஜனம் அல்ல, हमारे लाभ के लिए नहीं, மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். दूसरे को भलाई के लिए जीना सीख लेना चाहिए। இயேசு கிறிஸ்துவும் கூட यीशु मसीह भी தனக்காக அவர் இந்த உலகத்தில் பாடுபட்டு மரிக்கவில்லை, तो अपने आप के लिए दुनिया में आके दुख उठा के नहीं मरे, நமக்காக அவர் மரித்தார், हमारे लिए मरा, நமக்காக பாடுபட்டார். हमारे लिए दुख அப்ப उठाया। அவருடைய பிரயோஜனத்துக்காக அல்ல,
तो उसके भलाई के लिए नहीं, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. हमारे भलाई के लिए. அல்லேலூயா. हालेलुया. அவர் ஆல்ரெடி தேவகுமாரன். वो पहले से परमेश्वर पुत्र அவர் है. ஆல்ரெடி சிங்காசனத்தில் वो पहले வீற்றிருக்கிறவர். से सिंहासन में विराजमान है. ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்த காரணம் என்ன? ये दुनिया में आके दुख उठा के लहू बहाकर मरे क्यों? நீங்களும் நானும் தேவனுடைய சுவிகார புத்திரலாய் மாற வேண்டும். हम भी परमेश्वर का पुत्र के वो जो मिरास को पाना है. நீங்கள் நானும் தேவனோடு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். आप और मैं परमेश्वर आगमन में उठा ले जाना है. நீங்களும் நானும் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்க आप வேண்டும். और मैं उसके साथ सिंहासन में विराजमान रहना है. அதுதான் ஆவிக்குரிய ரீதியில சுயத்தை அளிக்கிற அனுபவம். वही आत्मिक रीति में अपने आप को मिटाने का अनुभव है. அப்ப இன்றைக்கும் நாம் வந்து நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே தேவன் சமூகத்திற்கு போறோம் என்றால் आज भी हम ही परमेश्वर के समूह में अपने भलाई के लिए जाते हैं तो நம்முடைய வாழ்க்கை இன்னும் எரிக்கப்படலன்னு அர்த்தம். हमारे जीवन अभी तक नहीं जला गया. ஹalleluya. उसका मतलब है. ஹalleluya. சோ இந்த நாட்கள்ல நாம் அதிகமாய் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு आज के இருக்கிறோம். दुनिया में कई अधिक दूसरे लोगों के लिए प्रार्थना कर रहे हैं. நிச்சயமாக இது நம்முடைய பிரயோஜனம் அல்ல, தேசத்தின் ஜனங்களுக்காய் பிரயோஜனத்திற்காக. निश्चय हमारे भलाई के लिए नहीं, देश के लोगों के भलाई के लिए है. ஆனால் இதே பாரமும் இதே அபிஷேகமும் எல்லா ஜனங்களுக்குள் வரணும். यही बोझ यही अभिषेक सारे लोग के अंदर आने चाहिए. அடுத்ததாக கொலோசியர் 2 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது इसके बाद है कि कोलोसी के दूसरा अध्याय 23वां वचन में சுய இஷ்டமான ஆராதனை சொல்லப்பட்டு இருக்கிறது. तो अपनी इच्छा के अनुसार घड़ी गई भक्ति की रीति. இங்கு சுயத்துல ஒரு ஆராதனை செய்யப்படுகிறதை சொல்லுகிறது. तो अपनी इच्छा के अनुसार एक आराधना के बारे में कहा गया है. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, सब लोग आराधना करते हैं, நாமும் ஆராதிக்கிறோம். हम भी आराधना करते हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப அவர்களுடைய ஆராதனைக்கு நம்முடைய ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்கிறது. उनकी और आराधना हमारे आराधना में एक फर्क है. இங்கு சொல்லப்படுகிறது यहाँ पे कहा गया है சுய இஷ்டமான ஆராதனை செய்கிறார்கள். अपने इच्छा के अनुसार आराधना करते हैं. அப்படினா என்ன தெரியுமா? वैसे बोलो तो क्या? வேதம் சொல்லுகிறபடி நான் ஆராதிக்கல. शास्त्र जैसे कहती है वैसे आराधना हम नहीं தேவன் करते. விரும்புகிறபடி நான் ஆராதிக்க வேண்டும். परमेश्वर जैसे चाहता है वैसे आराधना हम नहीं करते. வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती உன் है? முழு பலத்தோடும், तू तेरा पूरे बल முழு से, ஆத்துமாவோடும், पूरे आत्मा से, உன் முழு அன்போடும் तू पूरे प्रेम से நீ கர்த்தரை ஆராதிக்க तो வேண்டும். परमेश्वर का आराधना करना கர்த்தரை है. சேவிக்க வேண்டும். परमेश्वर सेवा करना है. ஹalleluya. हालेलुया. நம்ம ஆராதனை முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம். हम क्या हम पूरे बल से आराधना करते முழு हैं, ஆத்துமாவோடு ஆராதிக்கிறோம். पूरे आत्मा से आराधना करते நம்ம हैं, முழு அன்போடு ஆராதிக்கிறோம். पूरे प्रेम से आराधना करते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்படி செய்யவில்லை என்றால் ऐसे नहीं किए तो நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குது? हमारा आराधना कैसे है? சுய இஷ்டமான ஆராதனை. अपनी इच्छा के अनुसार அப்படியே நம்ம आराधना. என்ன நினைக்கிறோம்னா, तो हम क्या सोचते हैं? நான் ஆராதிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும். मैं जो आराधना करता हूं परमेश्वर का प्रिय होती ஆனால் है. அப்படி அல்ல. वैसा नहीं है. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் சுத்தமான பலியாய் ஒப்புக்கொடுக்க ஆராதிக்க आपके வேண்டும். शरीर को पवित्र और शुद्ध बलि के रूप में अर्पण करना है. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள். भय और तरतराते परमेश्वर की सेवा करना है. ஆராதனையில பயமும் நடுக்கமும் இருக்க வேண்டும். आराधना में भय और तरतराट होना ஆனால் चाहिए. இன்றைய காலகட்ட ஆராதனை எப்படி आज இருக்கிறது? के दिनों की आराधना कैसी होती है? ஆட்டமும் பாட்டமும் இருக்கிறது. वो नाच गाना है. தவறு என்று சொல்ல வரவில்லை. गलत नहीं ऐसा मैं कहता हूं. ஹalleluya. हालेलुया. ஆனா அதே வேளையில उसी समय में அதோடு கூட उसके साथ பயம் இருக்கிறதா? तो भय है क्या? தாவீது ஆடி பாடி ஆராய்த்தான் உண்மை. दाऊद नाच गाकर आराधना किया सच है. ஆனால் ஆராதிக்கும் பொழுது ஏபோத்தை தரித்திருந்தார். आराधना करते समय एबोद को पहना था. ஹalleluya. हालेलुया. ஏன் தரித்திருந்தார்? क्यों एबोद पहना அந்த था? சணல் வருஷத்தை ஏன் தரித்தார்? वो जो टाट की जो वस्त्र क्यों ओढ़ा அந்த था? வஸ்திரமானது वो वस्त्र जो அவர் है தேவ சமூகத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்தினது वो அவருக்கு. परमेश्वर समूह में है करके वो स्मरण दिलाती है. ஹalleluya. हालेलुया. நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை आप आराधना करने वाला आराधना நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தணும். हम परमेश्वर समूह में है ऐसा स्मरण दिलाना நாம் है. ஆராதிக்கிற ஆராதனை हम जो आराधना करते हैं आराधना जो है ஏதோ ஒரு டான்ஸ் கிளப்ல ஆராதிக்கிற மாதிரி இருக்க கூடாது. दूसरे के नाच गाने के क्लब में आराधना जैसा नहीं है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளணும். अच्छे समझ அப்ப लेना चाहिए. சுய இஷ்டமான ஆராதனை என்பது तो अपने इच्छा के अनुसार आराधना இன்னும் बोले तो எரிக்கப்படாத அனுபவமா अभी இருக்கிறது. तक नहीं जलाए जाने का अनुभव में அந்த है. அந்த சுயத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். वो जो इच्छा की इच्छा से बाहर आना ஆனால் चाहिए. இன்னும் ஆவிக்குரிய ரீதியில சுயம் तो அளிக்கப்படவில்லை. और भी आत्मिक रीति से अपना इच्छा அப்ப அது அளிக்கப்பட வேண்டும் என்றால் नाश होना है तो இந்த துண்டங்களை என்ன பண்ணணும்? எரிப்பதற்காக கட்டையில் மீது வைக்க வேண்டும். टुकड़े को जलाने के लिए लकड़ी के ऊपर सजाना है. அப்ப முதலாவது சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாது. तो अपने आप की भलाई को नहीं ढूंढना है. இரண்டாவது சுய இஷ்டமான ஆராதனை तो செய்யக்கூடாது. अपने आप की इच्छा के अनुसार आराधना करना है. மூன்றாவது பாருங்க, तीसरा 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा तिमोथी 4 अध्याय 3 वचन को देखते समय தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு तो अपने इच्छा के अनुसार अभिलाषा के अनुसार अपने लिए बहुतेर उपदेशक बटोर लेंगे. மூன்றாவது ஆவிக்குரிய ரீதியில சுயம் அளிக்கப்படாத ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? तो आत्मिक रीति से अपने आप को अगर न मिटाने वाला अनुभव சுய क्या पता है? இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை சேர்ப்பது. अपने अभिलाषा के अनुसार अपने कई सारे उपदेशों को ढूंढ लेना. அப்படின்னா என்ன தெரியுமா? वैसे बोले थे क्या?
பாஸ்டர் பண்ற பிரசங்கம்லாம் जो पास्टर जो करते हैं संदेश நான் விரும்புற மாதிரி இருக்கணும். जो मैं जैसे चाहता हूं वैसे होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ मैं क्या चाहता हूं அப்படிதான் அவங்க பிரசங்கம் பண்ணணும். वैसे वो उपदेश करना है. அப்படிதான் அவங்க நல்ல ஜெபத்துல நடத்தணும். वैसे वैसे प्रार्थना में चलाना है. சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்ப்பார்கள் அவர்கள். अपने अभिलाषा के अनुसार कई सारे उपदेशों को इकट्ठा कर लेते हैं. இது யாருன்னா எரிக்கப்படாதவங்க. ये कौन बोलो तो न जलाने இவங்க वाले. வந்து போதகத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். उपदेश के अनुसार अपने आप को नहीं बदलते हैं. தங்களுக்கு ஏற்றவாறு போதகத்தை மாற்றுவது. अपने आप के अनुसार वो उपदेश को बदल लेते हैं. ஹalleluya. हालेलुया. இதுவும் எரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. ये भी जलाए जाने की स्थिति में है. அதனால தான் இன்னைக்கு अनेகருக்கு வந்து इसीलिए आज के दिनों में சரியான உபதேசம் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள மனதில்லை. सही उपदेश आते समय स्वीकार करने के लिए मन नहीं है. ஏன்னா அவங்களுடைய சுயம் அதை தடுக்கிறது. क्यों अपने आप की इच्छा उसको रोकती है. ஹalleluya. हालेलुया. அப்ப சுய இஷ்டமான போதகரை நாம் சேர்க்க கூடாது. अपने अभिलाषा के अनुसार उपदेशों को हम बटोरने போதகர்கள் என்றால் அவர்கள் மூலம் வருகிற போதகம் கூட நம்முடைய இஷ்டத்துக்கு ஏற்றவாறு இருக்க கூடாது. उपदेश बोला तो उनके द्वारा आने वाले वचन हमारे मन के अनुसार नहीं होने चाहिए. ஆவியானவர் பேசும்போது எப்படி பேசுவார்? पवित्र आत्मा बात करते समय कैसा बात ஒரு करता है? உண்மையிலே ஆவியில் நிரப்பப்பட்டு பேசுகிற போதகர்கள் எப்படி பேசுவாங்க? वो सच्चा रूपी से आत्मा में भरे हुए जो उपदेश कैसे बोलते हैं? ஆவியானவர் எப்படி பேசுவாரோ அப்படிதான் அவங்க பேசுவாங்க. पवित्र आत्मा कैसा बोलता है वैसे वही बोलेंगे. ஆவியானவர் எப்படி பேசுவார்? पवित्र आत्मा कैसे बोलते हैं? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வசனம். यीशु मसीह चेलों को सिखाया वचन है. ஆவியானவர் வரும்பொழுது पवित्र आत्मा आते समय பாவத்தை குறித்தும் तो पाप के बारे में, நீதியை குறித்தும் धर्म के बारे में, நியாய தீர்ப்பை குறித்தும் न्याय के बारे में கண்டித்து உணர்த்துவார். वो जो उनको उनका धाड़स देता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் கண்டித்து உணர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது. उसे सिखाता है ऐसा बोलती அப்ப है. உண்மையிலே ஆவியானவர் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்னா सच्चाई से पवित्र आत्मा बात करने वाला वचन कैसी रहती அவர் है? நீதியை குறித்து பேசுவார், वो धार्मिकता के बारे में बात பாவத்தை करता குறித்து है. கண்டிப்பார், पाप के बारे में वो हमें ढांटता நியாய है. தீர்ப்பை குறித்து பேசுவார். न्याय के बारे में हमें सिखाता है. அப்ப அந்த சுயத்தோடு வருகிற விசுவாசிகள் ये जो अपने आप की इच्छा के अनुसार आने वाले विश्वासी, அல்ல சுயத்தோடு வருகிற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? वो जो अपने आप के अनुसार आने वाले लोग क्या सोचेंगे? இந்த உபதேசம் கடினமா இருக்கிறது. ये उपदेश बहुत कठिन ஏன்னா है. இயேசு கிறிஸ்து நாட்கள்ல அப்படிதான் சொன்னாங்க. यीशु मसीह के दिनों में भी वैसी कहे. இயேசு கிறிஸ்து நாட்கள்ல சொல்லிட்டாங்க, यीशु मसीह के दिनों में कह இந்த दिए உபதேசம் ரொம்ப கடினமான ये உபதேசம், उपदेश बहुत कठिन है. இதெல்லாம் நாங்க வாழ முடியாது. इसमें हम जी नहीं सकते. ஹalleluya. हालेलुया. இப்படி சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகத்தையோ போதகர்களையோ நாம் சேர்க்க கூடாது. ऐसे अपने अभिलाषा के अनुसार उपदेश या उपदेशक को न बटोरना है. அவர்கள் மூலம் என்ன போதகம் வருகிறதோ, उनके द्वारा क्या उपदेश आती அவர்கள் है, மூலம் என்ன உபதேசம் வருகிறதோ उनके द्वारा क्या उपदेश आती அதற்கு है, ஏற்றவாறு என்னை மாற்ற வேண்டும். उसके अनुसार मुझे बदल लेना है. ஹalleluya. हालेलुया. அப்போ இது மூன்றாவது தன்மை ஆவிக்குரிய ரீதியில சுயம் இருப்பது. ये जो तीसरा गुण है आत्मिक रीति में अपना स्वयं अपने आप इच्छा रहना. நான்காவது ஆவிக்குரிய ரீதியில என்ன சுயம் இருக்கிறது? अपने चौथा आत्मिक रीति में क्या अभिलाषा है? எரேமியா 23ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். यिर्मयाह 23 पद 16 वचन. அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पे कहा गया है தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். तो आप हम क्या सोचे वो दर्शन को कहते हैं. ஹalleluya. हालेलुया. இங்க ஒரு தரிசனம் காண்கிற கூட்டம் இருக்கு, यहाँ पे दर्शन देखने वाली एक मंडली है, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. भविष्यवक्ता है. இவங்க யார் தெரியுமா? ये कौन पता है? தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுவாங்க. अपने आप सोचते हैं ना, युक्त कर लेते हैं, उसको बोलते हैं. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் அல்ல, परमेश्वर देने वाला दर्शन नहीं, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் அல்ல, पवित्र आत्मा प्रकट करने वाले प्रकटीकरण नहीं, ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள் அல்ல, परमेश्वर देने वाला सपना नहीं, தாங்கள் யூகித்த சொப்பனங்கள். अपने आप मन में सोच लेने वाला அப்ப सपना. நம்மளே யோசிக்கிற சில தரிசனத்தை சில சொப்பனங்களை अपन हम अपने आप में सोचने वाले एक दर्शन को स्वप्न को ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. पवित्र आत्मा प्रकट किया இப்படி है. சொல்றது. ऐसे बोलना. இவர்கள் யார் தெரியுமா? ये कौन पता है? இவர்கள் சுய யோசித்து தரிசனம் காண்கிறவர்கள், अपने आप में सोचकर दर्शन देखने वाले. இதுவும் ஆவிக்குரிய ரீதியில எரிக்கப்பட வேண்டியது அவசியம். ये भी आत्मिक रीति में जला जाना अवश्य है. நாம் பார்க்க தரிசனமா இருக்கட்டும், சொப்பனங்களா हम देखने இருக்கட்டும், वाला दर्शन होने दो, सपना होने दो, அல்லது நம்மை குறித்து சொல்லப்படுகிற தரிசனமா இருக்கட்டும், சொப்பனங்களா वो हमारे இருக்கட்டும், बारे में कहने वाला दर्शन सपना होने दो, எல்லாவற்றிலுமே सब कुछ में भी வசனத்தோடு ஒத்து போய் இருக்க வேண்டும். वचन के साथ होना चाहिए, தேவ சத்தியத்தோடு ஒத்து போய் இருக்க और வேண்டும். सच्चाई के साथ तुल्य में जाना है. ஹalleluya. हालेलुया. யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி दूसरा कोई कह दिए इसका मतलब में அந்த ஆளு அப்படியே சாஞ்சி ஓடிர கூடாது. ऐसी झुककर भागना नहीं चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ரொம்ப கவனமாய் இருக்க वो வேண்டும். सरस सावधानी से रहना है. ஆவிக்குரிய ரீதியில இன்னும் சுய அழிக்க வேண்டியது அவசியமா आत्मिक रीति இருக்கிறது. में और भी अपने आप को नाश करना आवश्यक அதனால है. தான் இந்த துண்டங்களை எடுத்து கட்டைகள் மீது வைங்கன்னு इसलिए वो சொல்லுகிறாங்க. टुकड़े लेकर लकड़ी के ऊपर सजाव करके So, कहा है. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சீகமும் சுயமும் வெளிப்படாமல் இருப்பதற்கு तो आत्मिक रीति में मांस और शरीर प्रकट न होना है அது तो முற்றிலும் அக்கினியில் அரிக்கப்பட்டு वो இருக்க पूरी तरह வேண்டும். से अग्नि में जलाया जाना है. அப்ப சுய பிரயோஜனமா யோசிக்க கூடாது, तो अपने आप अपने भलाई के लिए नहीं सोचना है, சுய இஷ்டமான ஆராதனை तो செய்யக்கூடாது, अपने इच्छा के अनुसार आराधना नहीं करना
करना சுய है, இச்சைகளுக்கு ஏற்ற போதகத்தை விரும்பக்கூடாது. अपना इच्छा के अभिलाषा के अनुसार उपदेश को नहीं ढूंढना है, சுயமா யோசித்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் சொல்லக்கூடாது. अपने आप सोचे कि दर्शन और सपने को नहीं बताना है। ஹalleluya. हालेलुया। இது துண்டங்களை கட்டையின் மேல் அடுக்குதலுக்கு அறிகுறியா ये இருக்கிறது. जो टुकड़े को लकड़ी के ऊपर सजाए जाने का एक चिन्ह है। இரண்டாவது அந்த 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा 8वां वचन को देखते समय தலையை அந்த இது மேல கட்டை மீது வைக்க வேண்டும். सिर को और लकड़ी के ऊपर रखना है। இந்த தலை என்ன என்பது நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருந்தோம். ये सिर क्या है बोल के मैं गैफ अध्ययन किए, அது நம்முடைய மேன்மையும் பெருமையும் குறிக்கிறது என்று நாம் वो பார்த்தோம். हमारे आदर और घमंड को बताती है। இதுவும் அதே போலதான். ये भी वैसी है, வெளிப்புறமாக தலை வெட்டப்பட்டு தான் இருக்கிறது. बाहर की रूपी से सिर काटा அப்பனா गया உலக है, ரீதியாக இது கொல்லப்பட்டு தான் இருக்கிறது. दुनिया की रीति में मारा गया है। ஆனால் ஆவிக்குரிய ரீதியில आत्मिक रीति में நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கிறது. हमारे जीवन में घमंड है, நம்முடைய வாழ்க்கையில மேன்மை நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். हमारे बारे में हम घमंड से कहते हैं। ஒரு சில வசனங்களை ஜஸ்ட் நான் சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் வரேன். कुछ वचन को कहकर मैं चले जाता हूं। ஏசாயா 10ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது ऐसा 10वां अध्याय 15-16 को पढ़ते समय கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? जो कुलाड़ा है उसके विरुद्ध जो उसे काटता है डींग मारे, அதே போல வாளானது தன்னை கையாடுறவனுக்கு விரோதமாய் பெருமை और பாராட்டலாமோ? आरी उसके विरुद्ध जो उसके खींचते हैं उसे बढ़ाई करे। இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, यहाँ पे क्या क्या कहा ஒரு गया है? கோடாரியா இருக்கட்டும், ஒரு வாளா இருக்கட்டும், कुलाड़ा होने दो, एक आरी होने दो, ஒரு தடியா இருக்கட்டும், ஒரு மரக்கட்டையா वो இருக்கட்டும், लकड़ी होने दो या पेड़ की जाड़ी होने दो, இது எல்லாமே ये सब தன்னை பயன்படுத்துவர்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா? तो अपने उपयोग करने के विरुद्ध बढ़ाई कर सकते हैं। இப்போ உலக பிரகாரமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமை இருக்காது. इस दुनिया के रीति के अनुसार दुनिया के लोगों का घमंड नहीं होती है। என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு பெருமை பாராட்ட மாட்டாங்க. मेरे पास इतना पैसा है करके घमंड नहीं करते, நான் இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கேன் பெருமை பாராட்ட इतना बड़ा மாட்டாங்க. घर रखा हो करके घमंड नहीं என்கிட்ட करते, இவ்வளவு பெரிய வண்டிலாம் இருக்கு பெருமை பாராட்ட मेरे மாட்டாங்க. पास इतना बड़ा घर है ऐसा बोल के गाड़ी है बोल के घमंड नहीं இந்த करते। உலக பிரகாரம் ரீதியில் நம்முடைய பெருமைகளை நாம் விட்டு விட்டோம். ये दुनिया की रीति से हमारे परमेश्वर के बच्चे घमंड को छोड़ ஆனால் दिए। ஆவிக்குரிய ரீதியில சில பெருமைகள் இருக்கிறது. आत्मिक रीति से कुछ घमंड है। இங்கு கோடாரி இந்த வாள தன்னை பயன்படுத்துகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறது. ये कुलाड़ी और ये अरी है अपना उपयोग करने वाले विरुद्ध घमंड करती है। ஆவிக்குரிய ரீதியில आत्मिक रीति में தன்னை பயன்படுத்துகிறவன் நம்மை பயன்படுத்துகிறவர் யார்? आत्मिक रीति में हमें उपयोग कौन करता है? ஒன்று தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். एक परमेश्वर हमें இப்ப उपयोग करता தேவனுக்கு है। விரோதமாக அவ்வளவு சீக்கிரத்துல பெருமை பாராட்ட மாட்டோம். The परमेश्वर के विरुद्ध इतना जल्दी हम घमंड नहीं करते, அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். वैसा मैं विश्वास करता हूं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு விரோதமாக டக்குன்னு நம்ம வந்து தேவனை தூஷிக்க மாட்டோம். The परमेश्वर के विरुद्ध आप परमेश्वर को दूष नहीं करते। ஆனால் அதே வேளையில उसी समय में இரண்டாவதாக ஆவிக்குரிய ரீதியில் நம்மை பயன்படுத்துகிறவர்கள் யார்? दूसरा भाग में दूसरा रीति में आत्मिक रीति में हमें कौन उपयोग करता யார் है? நம்மை பயன்படுத்துறாங்க? कौन हमें उपयोग இப்ப करता இந்த है? சபையில வந்து நான் வந்து இந்த பிரசங்கம் பண்றேன் அப்படினா ये कलीसिया में मैं उपदेश करता हूं, என்ன யார் பயன்படுத்தி இருக்கணும்? कौन उपयोग करना है? தேவன் ஒன்னு பயன்படுத்தி இருக்கணும். परमेश्वर को उपयोग करना है। இரண்டாவதாக दूसरा தேவனால் ஏவப்பட்ட ஊழியர்கள் பயன்படுத்துறாங்க நம்மள. परमेश्वर से बताया कि सेवक मुझे उपयोग करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ தேவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட கூடாது, மோஸ்ட்லி பெருமை பாராட்ட மாட்டோம். तो परमेश्वर के विरुद्ध घमंड नहीं करते हैं, ज्यादातर हम घमंड ऐसा नहीं करते ஆனால் हैं। அதே வேளையில उसी समय में நாம் நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் சில வேளையில பெருமை பாராட்டுவோம். हमारे सेवक के विरुद्ध कुछ समय में घमंड करते हैं, அவர்களுக்கு விரோதமாய் சில மேன்மைகளை நாம் பாராட்டுவோம். उनके विरुद्ध कुछ आदर को இங்க दिखाते பாருங்க हैं। இந்த வசனத்தை நான் நேத்தே தியானிச்சு நான் டைப் பண்ணி வச்சிட்டேன். ये जो वचन को कल ही अध्ययन करके मैं टाइप करके रख दिया, ஆனா இன்னைக்கு மத்தியானம் இதே காரியத்தை பாஸ்டர் கூட சொன்னாங்க. तो ये दोपहर में आज यही चीजों को पासवान जी भी कहे। அல்லேலூயா. हालेलुया। ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுவது, सेवक के विरुद्ध बात करना, ஊழியர்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுவது. सेवक के विरुद्ध घमंड करना। அல்லேலூயா. हालेलुया। நாம் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், हम कितना भी सीखे हो, எவ்வளவுதான் வெளிப்பாடுகள் நமக்கு இருந்தாலும், कितना भी प्रकटीकरण हमारे हो, எவ்வளவுதான் ஞானமாய் நம்ம செயல்பட்டாலும், कितना भी ज्ञान से हम काम किए हो, நம்மை பயன்படுத்துறதுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டக்கூடாது. हमें उपयोग करने के विरुद्ध हम घमंड नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இது வந்து என்ன அப்படினா ये बोले कि क्या है, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில பெருமை அளிக்கப்படாத அனுபவம் இது. तो हमारे आत्मिक रीति में ये जो घमंड है नाश नहीं होने का अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। சோ அதனால இந்த பெருமை நமக்கு இருக்க கூடாது. ये घमंड हमारे नहीं होनी चाहिए। நேற்று ஒரு சின்ன ஸ்மால் வீடியோ ஒரு நிமிஷம் கூட பார்த்திருக்க மாட்டேன், அவ்வளவுதான் பார்த்தேன். कल एक छोटा 1 मिनट की वीडियो थी, அதுல பாருங்க उसे देखिए। ஒரு இளம் ஊழியர், ये जो जवान सेवक है, நல்ல ஆராதனை நடத்துகிற ஒரு ஊழியர் தான். अच्छा आराधना चलाने वाला सेवक है। அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? वो कहा वो एक शब्द क्या पता है? டிஜிஎஸ் ஐயா, वो जो डीजे सैया है, டிஜிஎஸ் தினகரன் ஐயா डीजे दिनकरन अय्या, இப்போ உயிரோட இருந்தா, अभी अगर जीवित रहे அவர் तो, சொல்ல இப்போ उயிரோட இருந்தா கூட சொல்லல, अभी जीवित रहे பரலோகத்துல இருந்து இப்ப பார்த்து கொண்டு இருப்பார். स्वर्ग में से अभी देखते रहेगा, இப்ப பார்த்து अभी देखकर என்னுடைய ஆட்டத்தை பார்த்து, मेरे नाच को देखकर, என்னுடைய ஆராதனையை பார்த்து, मेरा आराधना को என்னுடைய பாடலை பார்த்து देखकर, मेरे गाने को அவர் देखकर பொறாமைப்படுவார். वो जो जलन होगा, இப்படி நான் ஆடி பாடி ஆராதிச்சேன் இல்லையே, मैं ऐसा नाच गाकर आराधना नहीं किया, எந்த அளவுக்கு ஒரு பெருமையான வார்த்தைகள் பாருங்க. कितना बड़ा एक घमंड की शब्द है। கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா जरा सोच के देखेंगे तो இந்தியாவுல அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான நம்ம தேவனால் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தமா பார்க்க முடியாது. हिंदुस्तान में ऐसा परमेश्वर उपयोग किया गया
पवित्र व्यक्ति को हम नहीं देखे பல கோடி ஆத்துமாக்களை ஆண்டவரை கொண்டு போயிருக்காங்க. कई सारे हजारों सैकड़ों आत्मा परमेश्वर को और ले गए அவர் என்னுடைய ஆராதனை பார்த்து பொறாமைப்படுவாராம். वो मेरा आराधना को देख घमंड करेगा அப்ப என்ன தெரியுமா? तो सोच क्या அவரை விட நான் நல்லா ஆராதிக்கிறேன், उससे भी मैं अच्छा आराधना அவரை விட நான் நல்லா ஆட்டம் போடுறேன். उससे मैं अच्छा नाच गाता हूँ ஹல்லேலூயா. हालेलुया இந்த பெருமை தான் ஆவிக்குரிய ரீதியில இருக்க கூடாது. ये जो घमंड है आत्मिक रीति से नहीं होना இவங்களுக்கு चाहिए உலக பிரகாரம் பெருமை இல்ல. ये दुनियादारी के अनुसार घमंड नहीं இவங்க है சொல்ல மாட்டாங்க அந்த நடிகனை போல நான் சூப்பரா டான்ஸ் ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க. ये जो मैं वो जो अभिनेता जैसा नाचता हूँ ऐसा नहीं बोलते हैं ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அதே வேளையில उसी समय में அந்த ஊழியக்காரரை விட நான் பெஸ்டா இருக்கிறேன். वो सेवक से मैं अच्छा हूँ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அதனால கவனமா இருங்க. तो सोच के अच्छा सचेत रहिए ஹல்லேலூயா. हालेलुया இவர்கள் தன்னுடைய பெருமைகளை முன்னிறுத்துகிறார்கள். तो अपने घमंड को आगे रखते हैं சோ இது அழிக்கப்பட வேண்டும். ये नाश होना है ஹல்லேலூயா. हालेलुया சோ அடுத்து பாருங்க ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 17 18 பாருங்க. और रोमियो का 11 अध्याय उसका 18 वचन யாருக்கு देखिए। விரோதமாய் பெருமை பாராட்ட கூடாது. किसके विरुद्ध हम घमंड नहीं करना है சில கிளைகள் முறித்து போடு இருக்க. कुछ डालियां और 17 போடுங்க ஃபர்ஸ்ட். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. कुछ डालियां तोड़ दी गई காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு और तो जंगली जलपाई होकर उनमें साटा गए ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் और जलपाई की जड़ की चिकनाई का बागी நீ हुआ அந்த हो, கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட கூடாது. तो डालियों पर घमंड ना करना இங்கு यहाँ पे கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட கூடாது. डालिया का विरुद्ध घमंड नहीं இப்ப करना இந்த है கிளை என்ன? ये डालिया क्या है ஆல்ரெடி ஒரு மரத்துல ஒரு கிளை இருந்தது. पहले से एक पेड़ में एक डाली है அந்த கிளை தவறு செய்ததனால் वो डाली गलती की ஆண்டவர் அதை வெட்டி தூர போட்டார். परमेश्वर उसे काट कर दूर फेंक இப்ப दिया நம்ம காட்டொலி மரமாய் இருந்தோம். हम जंगली जलपाई जैसा இப்ப है நம்மள அந்த நல்ல ஒலிவ மரத்து இருந்த கிளையை வெட்டி போட்ட இடத்துல நம்மளை ஒட்ட तो வைத்திருக்கிறார். हमें वो पेड़ के जो काटा गया वहां पे हमें चिपकाया है இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? अभी हम क्या सोचते हैं கீழே விழுந்த அந்த கிளையோட நான் ரொம்ப பெஸ்ட். नीचे गिरा हुआ वो जो डाली है उससे मैं अच्छा हूँ அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டு. उसके विरुद्ध हम घमंड करते இன்னைக்கு हैं சில வேளை நம்ம எப்படி யோசிப்போம்? कुछ समय में ऐसे सोचते हैं அல்லேலூயா. हालेलुया யாரோ நின்ன இடத்துல இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. कोई दूसरा खड़ा हुआ जगह पर आप खड़े हैं அல்லேலூயா. हालेलुया யாரோ செய்த ஊழியத்தை இன்னைக்கு நீங்க செய்து கொண்டு अभी இருக்கிறீங்க. दूसरा कोई किया गया सेवा को आप करते இப்ப हैं நமக்கு என்ன வரும்? अभी हमें क्या सोच आती है அவங்களை விட நான் நல்ல பெஸ்டா இருந்திருக்கேன், அதனால ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். हम उससे तुल्य में हम श्रेष्ठ है इसलिए परमेश्वर हमें लाया है இந்த பெருமை வரக்கூடாது. ये घमंड नहीं होनी ஆண்டவர் चाहिए சொல்றாரு, परमेश्वर कहता है நல்ல ஒலிவ மரக்கிளையே வெட்டப்பட்டுட்டு अच्छा जलपाई के जो डाली वो काटी गई है நீயும் வெட்டப்பட்டுருவ. तू भी काटा जाएगा அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? इसलिए क्या करना है பயந்துரு. डर के मारे रहे 20ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 20 वचन वही ரோமர் कहती है 11:20ல रोमी के 11:20 में அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்தப்பட்டிருக்கிறது. अविश्वासी के कारण वो काटा गया நீ है விசுவாசத்தினாலே நிற்கிறாய். विश्वास के कारण तू खड़ा है நேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. अभिमानी न हो परंतु भय कर ஹல்லேலூயா. हालेलुया அப்ப நமக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறவர்களை பார்த்து நாம் பெருமை பாராட்ட கூடாது. हमारे सामने गिरे हुए लोग के बारे में अभिमानी नहीं करना चाहिए ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஏதோ தேவ கிருபையில நம்ம அந்த இடத்துல நிக்கிறோம், அவ்வளவுதான். कुछ परमेश्वर के अनुग्रह से हम वो जगह पर खड़े हैं, அதற்காக उसके लिए நமக்கு முன்பாக தள்ளப்பட்டவர்களையோ விழுந்தவர்களையோ நாம் பெருமையாய் நாம் பார்க்க கூடாது. हमारे सामने गिरे गए लोग को हम घमंड के रूप में नहीं देखना चाहिए அவர்களை ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். उन्हें चिपकाने के लिए परमेश्वर सामर्थ्य நல்லா है புரிந்து கொள்ளணும். अच्छा समझ लेना है காட்டொலி மரமாகிய நம்ம ஒட்ட வைக்க முடியும்னா जंगली जलपाई हमें चिपका सकता है तो நல்ல ஒலிவ மரக்கிளத்தின் ஒட்ட வைப்பதற்கு தேவன் அவருக்கு முடியும், நல்ல ஈஸியான காரியம்தான். जो अब अपने अच्छे जो जैतून का पेड़ है उसे चिपका सकता है அதனால எப்பொழுதுமே इसके लिए कभी भी நாம் நிற்கிற இடத்தில் நின்று हम जो जगह पर खड़े हैं இதற்கு முன்னாக நின்றவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. इसके पहले जो खड़े थे उनको तुच्छ नहीं जानना அல்லேலூயா. हालेलुया நம்மோடு கூட நிற்கிறவர்களையும் அசட்டை பண்ணக்கூடாது. हमारे साथ खड़े रहने वाले को भी तुच्छ नहीं जानना ஒன்று है நம்மை பயன்படுத்துற ஊழியருக்கு விரோதமா பெருமை பாராட்டக்கூடாது. एक हम उपयोग करने वाले सेवक के विरुद्ध नहीं बोलना है ரெண்டாவது நம்ம நிக்கிற இடத்துல யாரோ நின்னாங்கல அவங்களை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. तो हम जो जगह पर खड़ा है इसके पहले खड़े थे उनको तुल्य में हम नहीं बात करना है அல்லேலூயா. हालेलुया பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, फिलिप 2 अध्याय 3 वचन कहती है ஒன்றையும் வாதினாலோ வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையில என்ன கடவீர்கள். विरुद्ध या झूठी बढ़ाई के लिए कुछ न करो पर दीनता से एक दूसरे को अपने से अच्छा समझो அல்லேலூயா. हालेलुया ஒருவரை ஒருவர் மேன்மையா என்ன கடணும். एक दूसरे को आदर सम्मान करना है அப்ப ஆவிக்குரிய ஊழியங்கள்ல பயன்படும் பொழுது तो आत्मिक जीवन में उपयोग होते समय இந்த பெருமை ஒரு நாள் வந்துடக்கூடாது. ये जो घमंड कभी भी नहीं आनी है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया யாரோ நின்ன கொயர் குரூப்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். दूसरा कोई खड़ा रहने वाला कोयर ग्रुप में मैं खड़ा हूं யாரோ நிக்கிற ஊழியத்தை இன்னைக்கு நம்ம செய்து கொண்டு दूसरा இருக்கிறோம். कोई खड़ा रहने वाला सेवा को मैं करता हूं யாரோ செய்த பைபிள் ஸ்டடி இன்னைக்கு நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். पहले जो कोई दूसरा किया हुआ बाइबल स्टडी का हम चलाते हैं அப்படின்னு சொல்லி ऐसे बोलकर நாம் நம்மை பெருமை பாராட்ட अपने கூடாது. आप को घमंड नहीं करना है எப்பொழுதுமே
कभी भी அவங்கள நம்மளை விட மேன்மையா பார்க்கணும். उनको हमसे बढ़कर देखना है। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஓகே, இது ஆவிக்குரிய ரீதியில சுயத்தை அளிக்கிற அனுபவம். आत्मिक रीति में अपने आप को मिटाने का अनुभव है। மூன்றாவதாக பாருங்க, तीसरा देखो, இந்த கட்டைகள் மீது கொழுப்பை வைக்க சொல்றார் ஆண்டவர். इस लकड़ियों के ऊपर चर्बी को रखने இப்ப के लिए இந்த कहता है। பலிபீடத்தின் மீது வைக்கப்படுதும் பொழுது பாருங்க, ये वेदी के ऊपर रखते समय ஏதோ அப்படியே தூக்கி போட்டு எரிக்கல ஆண்டவர். ऐसा ऐसा उठा के डाल के नहीं जलाया। ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் हर ஆண்டவர். एक रीति को रखा அந்த है। சிஸ்டம் படி தான் வைக்கணும். वो रीति के अनुसार रखना है। துண்டத்தை வைங்க, टुकड़े को रखो, தலைய வைங்க, सिर को रखो, கொழுப்பை வைங்க, चर्बी रखो। அதுக்கப்புறம் उसके बाद தொடைகளையும் குடல்களையும் கழுவி கொண்டு வாங்க. वो जांग और अतंडी को साफ करके ले आओ। எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கிறது. सब एक रीति के अनुसार है। ஹalleluya Hallelujah. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். अपना जीवन भी वैसी होने ஓகே, चाहिए। மூன்றாவதுங்க பாருங்க, तीसरा हम देखते हैं கொழுப்பை கொண்டு வர சொல்லுகிறார்கள். चर्बी को ले आने के இப்ப लिए இந்த कहता है கொழுப்பை ஏன் தனியா பிரிச்சு கொண்டு வரணும்? कि ये चर्बी को अलग करके ले आना है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए, கொழுப்பு நம்முடைய மாம்சத்துல அங்கங்க தேங்கி கிடக்கும். तो चर्बी हमारे शरीर में इधर उधर जमा हुआ रहता है। ஹalleluya हालेलुया। அங்கங்க இருக்கிறது. या वो ஆனா ஆண்டு சொல்றார், அந்த கொழுப்பை நீங்க கொண்டு வரணும். वो कहता है चर्बी को ले आना இப்ப है। இந்த கொழுப்பு என்பது எதை குறிக்கிறது? ये चर्बी बोले थे किसके तुल्य में बोलते हैं? உபாகமம் 31ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 31:20 31:20 நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, मैं उनके पिता को जो आज्ञा देकर कहा, வசனம் போடுங்க பிரதர், உபாகமம் 31:20 ड्यूटोनॉमी 31:20 நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த उनके पिता को आज्ञा देकर कहा हुआ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு और जिसमें दूध और मधु की धाराएं बहती है उसमें प्रवेश करते समय அவர்கள் புசித்து திருப்தியாகி वो जो खाकर तृप्त होते समय, கொழுத்து போய் இருக்கும் பொழுது वो जो तंदुरुस्त होते समय அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி वो दूसरे देवता को ऊपर मोड़कर அவர்களை சேவித்து उनको उपासना करके எனக்கு கோபமூட்டி मुझे गुस्सा என் दिलाकर உடன்படிக்கையை மீறுவார்கள். मेरे व्यवस्था को उल्लंघन இப்ப करेंगे। ஆண்டவர் சொல்றாரு, अब परमेश्वर कहता है இந்த ஜனங்கள் கொழுத்து போகும் பொழுது, ये लोग तंदुरुस्ती होते समय, ஜனங்கள்ட்ட கொழுப்பு அதிகமாகும் பொழுது जो लोगों के पास चर्बी बढ़ती என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கையை மீறுவாங்க. क्या करेंगे? व्यवस्था का उल्लंघन कर देंगे। உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை கூட பார்க்கும் பொழுது, व्यवस्था 32 या 15 वचन को देखते समय யெஷூரன் கொழுத்து போய் यशूरन मोटा होकर உதைத்தான். लात मारने लगा। அவன் கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துண்ணின போது तो मोटा और हष्ट पुष्ट हो गया, தன் தேவனை உண்டாக்கின தேவனை விட்டு तो अपने सृजनहारा ईश्वर को त्यज दिया தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். और उदार मूल चट्टान को तुच्छ जाना। அப்ப இந்த கொழுப்பு எதை குறிக்கிறது என்றால், चर्बी किसको बताती है? உடன்படிக்கையை மீறுவதையும் ये जो व्यवस्था का उल्लंघन करना, தேவனை அசட்டை பண்ணுவதை குறிக்கிறது. परमेश्वर को तुच्छ जानने के लिए இப்ப तुल्य நீங்க बताती है। யோசிச்சீங்க அப்படின்னா, इसे हम सोचते हैं तो ஒரு தேவ பிள்ளை एक परमेश्वर का बच्चे அவளை ஈஸியா உடன்படிக்கையை மீறிடுமா? वो अपने आसान से वो व्यवस्था को उल्लंघन कर सकता है? தேவன் அவளை ஈஸியா அசட்டை பண்ணிடுவாங்களா? परमेश्वर का आसानी से तुच्छ जानेंगे? பண்ண மாட்டாங்க. नहीं करेंगे। எப்படி பண்ணுவாங்க? कैसा करेंगे? தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை परमेश्वर के लिए समर्पण किया और परमेश्वर का அவளை बच्चे சீக்கிரமாக உடன்படிக்கை மீற மாட்டார்கள். शीघ्र से व्यवस्था का उल्लंघन नहीं ஆனால் करेंगे। அவர்கள் உடன்படிக்கை மீறுகிற ஒரு சூழ்நிலை எப்பொழுது வருகிறது लेकिन என்றால், व्यवस्था का उल्लंघन करने का स्थिति कभी आती அவங்க है வாழ்க்கையில கொழுத்து போய் இருக்கும்போது. उनके जो जीवन में मोटा होकर அப்போ चर्बी बढ़ते இந்த समय। கொழுப்பை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் விரைவாய் சொல்லுகிறேன். मैं चर्बी के बारे में 4 चीजों को जल्दी से இந்த बताता हूं। கொழுப்பு எப்பொழுது அது அதிகமாகிறது? ये जो चर्बी कब बढ़ती है, பாருங்க, இதனுடைய தன்மையை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, इसका गुण के बारे में हम देखेंगे நம்முடைய तो சரீரத்துக்குள்ள ஃபேட்டோட தன்மை हमारे शरीर में जो चर्बी का जो गुण है ஒண்ணு என்ன பண்ண அப்படின்னா, ये क्या करती है? இது அங்கங்க தேங்கி தேங்கி கிடக்கும். या हुआ जमा हुआ रहती है। ஹalleluya. हालेलुया। அங்கங்க தேங்கி கிடக்கும். या हुआ जमा हुआ रहती है। சில பேருக்குலாம் அந்த இடத்தை பாத்தீங்கன்னா வீங்கிட்டு வந்துரும். कुछ देखेंगे तो उनके शरीर में वो सूज जाती है। ரெண்டாவது என்ன பண்ண அப்படின்னா, दूसरा क्या करती है? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரிஷன், அதை உறிஞ்சி இழுத்துரும். अपना शरीर का पौष्टिक आहार को चूस लेती है। மூன்றாவது என்ன பண்ண அப்படின்னா, तीसरा क्या करती है? சரீரத்தை இதோடு போராடி கொண்டு இருக்கும். शरीर के साथ झगड़ा करती रहती है। கொழுப்பு அதிகமாச்சுனா என்ன ஆகும்? वो चर्बी बढ़ते समय क्या வெயிட் होगी? அதிகமாயிரும். वजन बढ़ जाती है। நம்ம என்ன பண்ணுவோம்? हम क्या करेंगे? ஜாக்கிங் போவோம், जॉगिंग जाएंगे, எக்சர்சைஸ் பண்ணுவோம். एक्सरसाइज करेंगे। நம்ம நினைப்போம் உடம்ப குறைக்கணும்னு, हम क्या सोचेंगे? शरीर को कम करना है, ஆனா அது நினைக்கும் உடம்ப கூட்டிக்கிட்டே இருக்கும். लेकिन वो क्या सोचेंगे? वो शरीर को बढ़ाना है। ஹalleluya. हालेलुया। இது போராட்டம் அங்க ஒரு நடக்கும். ये जो संघर्ष वहां पे होती रहती है। நாலாவது என்ன பண்ணும் தெரியுமா? चौथा क्या होती है? சரீரத்தை பலவீனப்படுத்தும். शरीर को बलहीन कर देती है। இதுதான் ஒரு ஃபேட்டோடைய தன்மைகள். அதுதான் ये एक चर्बी का गुण है। ஹalleluya. हालेलुया। இப்போ இப்படி இந்த 4 தன்மைகள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறதோ, एक 4 गुण कौन सा मनुष्य के जीवन में आती है அந்த மனிதன் உடன்படிக்கையை மீறுகிறான். तो वो मनुष्य व्यवस्था का उल्लंघन करता है। என்ன நடக்கிறது? क्या होती है? நீங்க ஒரு சிம்சோனுடைய காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லுறேன். இங்க सिमसोन பாருங்க, का कार्य को सारांश में बताता हूं। நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். न्याय के 14 अध्याय पहला वचन ஜஸ்ட் குறித்து கொள்ளுங்க. जरा समझ लीजिए। நியாயாதிபதி 14:1, न्याय 14:1, 16:1, 16:1, 16:4. 16:4 இந்த 4 வசனத்தை நீங்க 3 வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, 3 वचन को पढ़ते समय சிம்சோன் திம்னாத்துக்கு போய் सिमसोन तिम्नात में जाकर
சிம்சோன் காசாவுக்கு போய் सिमसन गाजा में जाकर சிம்சோன் சோரேக்கு ஆற்றங்கரையில இருக்கும்போது सिमसन सोरे के जो नदी के किनारे में थे இந்த மூணு இடம் என்ன தெரியுமா? ये तीनों जगह क्या पता है? திம்னாத்தா இருக்கட்டும், तिम्नाथ होने दो, காசாவா गाजा இருக்கட்டும், होने दो, சோரேக்கு ஆற்றங்கரையா இருக்கட்டும், सोरेत का नदी के இந்த किनारे होने दो। நான்கு இடங்களும் என்ன தெரியுமா? ये चार जगह क्या है? பெலிஸ்திய தேசத்தின் இடங்கள். फिलिस्ती देश का जगह है। இப்போ இந்த பெலிஸ்திய தேசத்திற்கு எப்பலாம் சிம்சன் போறானோ फिलिस्ती देश में जब जब सिमसन जाता है, அப்பலாம் என்ன நடக்கு தெரியுமா? जब जब क्या होती है? ஏதோ ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்சு போயிருது. कुछ ना कोई तो लड़की उसे पसंद हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேங்கி கிடக்கிற சில ஃபேட். இது यही हमारे जीवन में जमा हुआ कुछ चर्बी है। எந்த இடத்துல போனா जिस जगह पे जगह நம்ம விழுவோம் நமக்கு தெரியும். हम गिरेंगे ऐसा मालूम है। அல்லேலூயா. நம்ம பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க, हम पाप से बाहर आ गए, பழைய வாழ்க்கையில விட்டு வெளியே வந்துட்டீங்க. पुराने जीवन छोड़कर बाहर आ गए। ஆனாலும் கூட फिर भी சில நேரங்களில் कुछ समय में, பல மாதங்களுக்கு அப்புறமோ कुछ महीने के பல बाद, வருடங்களுக்கு कुछ அப்புறமோ सालों के बाद, எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட कई सालों के बाद भी நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन அந்த में இடத்திற்கு போகும் பொழுது उस जगह पे जाते நம்முடைய समय சிந்தை அங்கு இழுக்கப்படுகிறது. हमारे सोच वहां पे खींची जाती है। அல்லேலூயா. हालेलुया। இது இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. ये नहीं बोल के कोई नहीं कह सकता। அல்லேலூயா. हालेलुया। அந்த பழைய நினைவுகள் வரதான் செய்கிறது. पुराने यादें आती है। இப்ப இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. सिमसन का जीवन देखो, இவனுக்கு தேங்கி கிடக்கிற கொழுப்பு எது தெரியுமா? इसके जमा हुआ चर्बी क्या पता है? பெலிஸ்திய தேசம். फिलिस्ती के देश। இவன் ஒரு இஸ்ரவேலன். ये इजरायली है, இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி. इजराइल के न्यायी है। இவன் எதுக்கு பெலிஸ்திய தேசத்துக்கு ये போகணும்? क्यों फिलिस्ती में जाना है? ஏதாவது யுத்தம் வந்தா போகலாம், कुछ युद्ध आया तो जा सकते हैं, சும்மா இருந்து அங்க போவார். ऐसे ही खाली क्यों जाना இப்ப है? போற நேரம்ல என்ன ஆகும்? ये जब जब जाता क्या होती ஏதாவது है? ஒரு பொண்ணை பிடிப்பார். कुछ ना कोई एक लड़की को पसंद हो எனக்கு जाती அவள் है, ரொம்ப அழகா இருக்கா. मुझे वो बहुत खूबसूरत है। இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ऐसे ही हमारे जीवन சில में காரியங்கள் அங்கங்க தேங்கி கிடக்கிறது. हम कुछ कार्य इधर उधर जमा होके அதான் पड़ी है। சத்ருவை குறித்து சொல்லுகிறது, शत्रु के बारे में कहा அவன் है, எவனை விழுங்கலாம் என்று வலை வீசி திரிந்து वो கொண்டிருக்கிறான். किसको निगलना करके जाल फेंक कर खड़ा है। அவனுக்கு தெரியும் वो जानता இந்த है இடத்துல இவன் வந்தா விழுந்துருவான்னு தெரியும். ये जगह पर आए तो गिर அப்ப जाएगा, वो நம்ம என்ன जानता है। பண்ணணும்? तब क्या करना அந்த है? இடத்தை அவாய்ட் பண்ணணும். तो वो जगह पर नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்துக்கு போக கூடாது. वो जगह पर नहीं जाना है। இந்த ஃப்ரெண்ட்ட போனா ये दोस्त पे गया என்ன तो கெடுத்துருவான்னு தெரியும். मुझे बिगाड़ देगा, அப்ப என்ன जानता हूं। பண்ணணும்? अभी क्या करना அந்த है? ஃப்ரெண்ட்ட போக கூடாது. दोस्त के पास नहीं जाना है। அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன हालेलुया। பண்ணுவோம்? जब क्या करेंगे? நம்மட்ட தான் அபிஷேகம் இருக்கு, हमें तो अभिषेक है, நம்மட்ட தான் வல்லமை இருக்கு, हमें पास सामर्थ्य சும்மா है। போவோமே, ऐसे ही जाएंगे, சும்மா போனா பிடிச்சு உள்ள இழுத்துரும். ऐसे गया तो पकड़ के खींच लेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெண்ணிட்ட விழுந்தான், एक लड़की के पास गिरा, மறுபடியும் பெலிஸ்திய தேசத்துக்கு போறான் फिर பாருங்க. भी फिलिस्ती के देश में जाता है, மறுபடியும் அதே போய் விழுறார் அவர். फिर से वो उधर जाके गिरता है। அல்லேலூயா. हालेलुया। சோ அப்படிதான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது वैसे सिमसोन का जीवन को देखते அவர் समय மறுபடியும் அதிலே விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. फिर से वो उस पाप में गिरते हुए देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையின் சுற்றில் கூட हमारे जीवन में चारों ओर அல்லேலூயா हालेलुया। நமக்கும் இப்படிப்பட்ட சில எல்லைகள் இருக்கும். हमारे लिए भी ऐसा एक सीमा होती है। இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருப்பார்கள், ऐसे कुछ मनुष्य होते हैं, நம்மை இழுப்பதற்காக இருப்பாங்க. हमें खींचने के लिए रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்தை அவாய்ட் பண்றது பெஸ்ட். उस जगह पर ना जाना बहुत अच्छा அந்த है। மனிதர்களை அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. वो मनुष्य के पास ना जाना बहुत आवश्यक है। இரண்டாவது अच्छा है। பாருங்க, दूसरा देखो, இந்த சிம்சன் எப்பலாம் போறாரோ ये सिमसन जब जब जाता है அப்பொழுதெல்லாம் அந்த பெண்களோடு என்ன பண்ணார்? ஐக்கியப்பட்டார். तो तब वो स्त्री के साथ अपना मेल मिलाप रखा। இதுதான் உறிஞ்சி இழுக்கிற தன்மை. यही चूस के खींचना एक तो गुण है। அல்லேலூயா. हालेलुया। திம்னாத்துக்கு போனாரு, तिम्नाथ में गया, ஒரு பெண்ணை பார்த்தாரு, एक लड़की को देखा, அம்மா படம் சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. माता पिता का वजह कहा मुझे बहुत पसंद है। 14:2 நியாயாதிபதி 14:2 பார்க்கும்போது, न्याय के 14:2 में देखते हैं। அதே போல 16:1 பார்க்கும் பொழுது वैसे 16:1 में देखते அங்க समय ஒரு வேசியை கண்டு அவளோடு இருந்தார். उसे वैश्य को देखकर उसके पास रहा। 16 அதிகாரம் 4 वचனத்தை பார்க்கும் பொழுது 16 अध्याय 4 वचन में देखते समय தெலீலாளோடு சிநேகமாய் இருந்தார். दलीला के साथ प्रीति रखा। அப்ப இவருடைய வாழ்க்கையில் பாருங்க, इसका जीवन में देखो, எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்திற்கு போனாரோ जब यह देश में गया, அப்பொழுதெல்லாம் அவர் விழுந்தது மாத்திரமல்ல, तब वो सिर्फ गिरा ही அந்த नहीं, பெண்களிடம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார். वो जो स्त्री के पास अपने जीवन का समर्पण कर दिया। அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கொண்டிருந்தது. इसे ऐसे उसको थोड़ा खींच रही थी। அப்ப நம்ம போகவும் கூடாது, हमें जाना भी नहीं है, தேவையில்லாத ஐக்கியத்தை வைக்கவும் கூடாது. वो ना पसंद वाला मेल मिलाप में नहीं रखना है। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாருங்க, तीसरा देखो, இந்த சிம்சன் எப்பொழுதெல்லாம் அந்த பெண்களோடு ஐக்கியப்பட்டாரோ ये जब ये स्त्री के साथ मेल मिलाप रखा, அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் வந்தது. तब उसका जीवन में आत्मिक की संघर्ष आई। அதான் சொன்னேன், எப்பொழுதெல்லாம் ஃபேட் கூடுதோ जब चर्बी बढ़ती है, அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்தை அது போராடும். तो तब हम शरीर में झगड़ा करती है। அப்படிதான் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ऐसे हमारे जीवन இந்த में தேவையில்லாத இடங்களுக்கு போகும் பொழுது, वो जो ना चाहिए वो चीजों का இந்த जब தேவையில்லாத जाते हैं, மனிதரோடு உறவு வைக்கும் பொழுது ना चाहिए वो मनुष्य के साथ मेल मिलाप நம்முடைய करते समय, வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டங்கள் தானா துவங்க ஆரம்பிச்சிடும். अपने जीवन में आत्मिक संघर्ष अपने आप शुरू हो जाती है। 14 அதிகாரத்தின் 5 6 வசனத்தை பார்க்கும் பொழுது 14 अध्याय 5 और 6 में இவர் देखते समय, திம்னாத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். ये तिम्नात में जा रहा है,
है, வழியிலே சிங்கம் வந்துட்டு, रास्ते में सिंह आ गया, வழியிலே கர்ச்சிக்கிற பாலசிங்கம் வந்துட்டு பாருங்க. रास्ते में गरजने वाले एक सिंह आ गया. இன்னும் திம்னாத்துக்கு போய் சேரல. अभी तक तिम्नात में जाके ஆனா नहीं இவர் पहुंचा. என்ன நான் திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, देखिए तिम्नात में जाके लड़की को देख के आया எங்க ना, அம்மா அப்பா காட்டிட்டு வந்துடுறேன். मेरा माता पिता को दिखा दूंगा. இவர் போகும் பொழுது ये जाते समय ही போராட்டம் வந்து விட்டது. संघर्ष आ गई. ஹalleluya. हालेलुया. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் ऐसे வரும். हमारे जीवन में संघर्ष आती அந்த है. இடங்களுக்கு போகும் பொழுது वो जगह पे जाते நமக்கு समय போராட்டம் ஆரம்பிச்சிரும். हमें संघर्ष शुरू हो அப்பமே जाएगी. என்ன பண்ணணும்? अभी क्या करना है? சிங்கத்தை கொன்னதோட திரும்பி வந்திருக்கணும். सिंह से मारना, बस उससे वापस लौटना चाहिए இது था. நமக்கு தேவையில்லாத காரியம்னு. ये हमारे लिए न चाहिए कार्य है. ஹalleluya. हालेलुया. சிங்கத்தை கொன்னோட திரும்பி வந்திருந்தா பிரச்சனை வளர்ந்திருக்காதுல்ல. सिंह से मारते ही वापस लौटता ही ये जो बुराई नहीं बढ़ती है, ஆனாலும் அங்க போனாரு, फिर भी उधर गया. அந்த பெண்ணை பார்த்து பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. वो लड़की को देखकर बात करके वो बहुत बड़ा समस्या हो அலை गई. அங்க ஒரு பெரிய சண்டை வந்து அந்த பெண் இன்னொரு கட்டி கொடுத்தாச்சு. तो उधर एक लड़ाई हुई, उस लड़की को दूसरे से ब्याह कर அதே दिया. போல 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 14 अध्याय 19वां वचन கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கிறதுனால परमेश्वर की आत्मा उसके ऊपर उतरी. அவன் அந்த அஸ்கலோனுக்கு போய் 30 பேருடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு வந்தான். अस्कलोन में जाकर 30 पुरुषों की मारकर उनके वस्त्र को ले आया. எல்லாமே ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு வருகிறது. सब आत्मिक रीति के जो संघर्ष அப்பனா आती இந்த है. போராட்டங்கள் எல்லாமே ஆவியானவர் அவனோடு இருந்து போராடி கொண்டிருந்தார். ये जो संघर्ष है, पवित्र आत्मा से रहकर लड़ाई कर அதே रहा போல था. 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 15 अध्याय 14 वचन को देखते லேகி हैं. வரைக்கும் வந்த பொழுது लेगी तक आते समय பெலிஸ்தீர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். फिलिस्ती उसका विरोध ललकारने लगे. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்கினது. तब उसका यहोवा आत्मा उस पर उतरा. அப்ப ஆவிக்குரிய போராட்டம் சிம்சனுடைய வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பித்தது. तो आत्मिक का जो संघर्ष है सिम्सोन का जीवन में शुरू होने लगी. சிம்சன் என்ன பண்ணிருக்கணும்? सिम्सोन क्या करना चाहिए था? பெலிஸ்தீருக்கு போயிருக்க கூடாது. फिलिस्ती जिस देश में नहीं जाना चाहिए ஆனால் था, மறுபடியும் போனார். लेकिन बार-बार वहां पर गया. இப்படிதான் அவரை போராடி கொண்டே இருந்தது. वैसे उसका संघर्ष करते रही. கடைசியில் என்ன நடந்தது? आखिर में क्या हुई? இந்த ஃபேட் கூடிச்சுனா சரீரம் பலவீனப்பட்டு. ये जो चर्बी बढ़ गई तो शरीर में बलहीन हो जाएगी. சிம்சனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க. सिम्सोन का जीवन में क्या हुई? 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 16 अध्याय 19वां वचन को देखते समय அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி விட்டது. उसका बल उसे दूर हट गई. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி விட்டது. उसका बल उसे दूर हट அப்ப गई. இதுக்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? எது நமக்கு தேவை இல்லையோ जो कुछ हमें नहीं அதை चाहिए மறுபடியும் பார்க்க போனது. उसे बार-बार देखने के लिए गई. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அந்த சம்பவத்தினால என்ன ஆயி போச்சு? इस संभव के कारण क्या हुई? பலம் அவரை விட்டு தூர போய் விட்டது. बल उससे दूर हट गई. ஒரு காரியத்தை நான் நேத்து தியானிக்கும் பொழுது இங்க ஆவியான பேசின ஒரு காரியத்தை சொல்றேன். कल मैं अध्ययन करते वक्त पवित्र आत्मा एक कार्य को இந்த कहा. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் न्याय के 14 और 15 अध्याय में எல்லா பிரச்சனைகளும் ஆவியானவர் வந்து இறங்கினார். सब समस्याओं में पवित्र आत्मा आके उतरा. ஆவியானவர் இறங்கி पवित्र आत्मा उतर कर அந்த காரியத்தை அவர் ஜெயம் எடுத்தார். उस कार्य में वो विजय पाया. ஆனா 16ஆம் அதிகாரத்துல பாருங்க 16 अध्याय में देखो அவர் ஜெயம் எடுத்தார். वो विजय पाया. அவரை வந்து கட்டுனாங்க, उसे आके बांधे, கட்டுகள்லாம் அறுத்துட்டு வந்தாரு. बंधन तोड़कर आया. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ? 16ஆம் அதிகாரத்தில் எங்குமே ஆவியானவர் இறங்கவில்லை. 16 अध्याय में किधर भी पवित्र आत्मा नहीं उतरा. என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? 14 15ல இருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகுனதே அவருக்கு தெரியாது. तो 14 और 15 अध्याय में पवित्र आत्मा उसे हटा, वो नहीं जाना. அவர் ஆவியானவர் இல்ல. पवित्र आत्मा उसके साथ नहीं था. 16ஆம் அதிகாரத்தில் நீங்க எங்க பார்த்தாலும் 16 अध्याय में किधर भी देखो சிம்சோன் அந்த உடைத்து கொண்டு போனார். उसे तोड़ कर ले गया. சிம்சோன் அந்த கயிறுகளை அறுத்து கொண்டு போனார். धागे को तोड़ कर गया. இப்படிதான் இருக்கும். ऐसा ऐसे ही रहती है. எங்குமே ஆவியானவர் இருந்ததா இல்ல. किधर भी पवित्र आत्मा है करके கடைசில பாருங்க आखिर में देखो 28ஆம் வசனத்தை பார்க்கும் 28वां वचन में அவ் முடியை வெட்டும் பொழுது उसका बाल को काटते என்ன समय சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? क्या कहा गया है? கர்த்தர் அவனை விட்டு விலகினார். परमेश्वर उससे दूर हट गया. சாரி 20ஆம் வசனம் 20वां वचन में கர்த்தர் அவனை விட்டு விலகினதை. परमेश्वर उससे दूर हट இப்ப गया. ஆவியானவருக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிந்து கொள்ளணும். पवित्र आत्मा और परमेश्वर का फर्क है. பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने करार தேவன் में என்றால் பிதாவை குறிக்கிறது, परमेश्वर बोला तो पिता को बताती है. கர்த்தர் என்றால் இயேசுவை குறிக்கிறது, प्रभु बोला तो यीशु मसीह को बताती है. ஆவியானவர் என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. पवित्र आत्मा बोला तो पवित्र आत्मा को இப்ப बताती है. ஆவியானவர் போய் விட்டார் என்னைக்கோ. पवित्र आत्मा कभी तो चला गया. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் கர்த்தர் இருந்து கொண்டிருந்தார். लेकिन प्रभु वहां पे था. இயேசு இருந்தார். தன்னுடைய கிருபை நிமித்தமாக என்ன பண்ணாரு? यीशु मसीह वहां पे था. अनुग्रह के कारण क्या किया? சரி ஏதோ கிருபையோட உங்களை இருந்துட்டு இருக்கிறேன். तो अनुग्रह के साथ में तेरे साथ இன்னைக்கு हूं. அநேகருடைய வாழ்க்கை இதுதான். कई सारे लोग का जीवन ऐसी है. ஆவியானவர் என்னைக்கோ போயிட்டாரு, पवित्र आत्मा कभी तो हट गया. இருக்கிற கிருபையை வச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். रखा पाया वो अनुग्रह से हम दौड़ रहे हैं. புரியுதா நான் சொல்ல வர்றது? समझ में आती है क्या मैं क्या कहता हूं? அபிஷேகம் என்னைக்கே தூர போயிடுச்சு, अभिषेक पहले से दूर हट गया. ஆவியானவர் தூர போயிட்டார். पवित्र आत्मा दूर हट गया. ஆனாலும் फिर भी ஊழியங்கள் நடக்கிறது, सेवा चल रही है. அற்புதங்கள் நடக்கிறது, चमत्कार होती है. அல்லேலூயா, हालेलुया. விடுதலை உண்டாகிறது, छुटकारा होती है. ஆராதனை நடத்தின அநேகர் துள்ளுறாங்க, आराधना होती तो कई सारे उछल அபிஷேகம் कूदते हैं. பெறுறாங்க. अभिषेक पाते हैं. இது எல்லாமே ये सब நம்மோடு ஆவியானவர் இருப்பதினால் அல்ல, पवित्र आत्मा हमारे साथ रहता इसीलिए नहीं, கிருபையினால் நடந்து கொண்டு இருக்கிறது. अनुग्रह के कारण होती है. இந்த சிம்சோனுக்கு இந்த டிஃபரன்ஷியல புரிய தெரியல. सिम्सोन के फर्क को समझ नहीं पाया. அல்லேலூயா. हालेलुया. ஆவியானவர் இருந்தபோது வந்த ஜெயத்திற்கும் पवित्र आत्मा रहते समय आए पाए ஆவியானவர் विजय के कारण. விலகின போது வந்த
அந்த ஜெயத்துக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியல. पवित्र आत्मा हटने के बाद पाए विजय को फर्क नहीं இப்படி मालूम போய் पड़ा। கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆயி போச்சுன்னா ऐसे जाते वक्त क्या हुई, ஒரு நாள் வந்தது एक दिन आई கிருபையும் எடுபட்டு போயிடுச்சு. अनुग्रह भी दूर हट गई। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 அதத்தான் சொல்றேன், इसलिए मैं कहता हूँ கொழுப்பு அதிகமா வைக்க கூடாது. चर्बी को ज्यादा नहीं இத रखना है। வச்சா அப்படின்னா इसे रखे तो முதலாவதாக पहला நம்ம இடத்துல இருக்கிற அபிஷேகத்தை எடுக்கும். पहला अपने पास के अभिषेक खींच लेती है। இரண்டாவதாக दूसरा நம்ம இடத்துல இருக்கிற கிருபையை எடுக்கும். दूसरा अपना अनुग्रह खींच लेती है, நம்மளை பலவீனப்படுத்தி விடும். हमें निर्बल कर இப்ப देती யோசிச்சு है। பாருங்க, सोच के देखिए 28ஆம் வசனத்துல 28वां वचन அவர் में ஜெபிக்கிறார். वो प्रार्थना करता என்ன है। ஜெபித்தார்? वो क्या प्रार्थना किया, கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். प्रभु मुझे धाड़स दीजिए, बल அல்லேலூயா. दीजिए। हालेलुया। கர்த்தராகிய ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். प्रभु परमेश्वर मुझे बल दीजिए। ஆவியானவரை கூப்பிடல. पवित्र आत्मा को नहीं बुलाया। சிம்சோன் மரிக்கும் பொழுது सिमसन मरते वक्त ஆவியானவர் இறங்கல. पवित्र आत्मा नहीं उतरा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் தான் மறுபடியும் கிருபையை கொடுத்தார். प्रभु ही फिर से उसको बल दिया। அல்லேலூயா. हालेलुया। கிருபையை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். अनुग्रह को आसानी से पा सकते हैं। நல்லா புரிந்து கொள்ள, கிருபையை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம், अनुग्रह को आसानी से पा सकते हैं, அபிஷேகத்தை முடியாது. अभिषेक को नहीं पा सकते। ஒரு தடவை இழந்துட்டீங்க அப்படின்னா एक बार हम खो गए तो மறுபடியும் கிடைக்கணும்னா இன்னும் ரொம்ப அழுதாகணும். और उसको वापस पाना है तो बहुत रोना ரொம்ப पड़ेगा, ரொம்ப கடினமாய் மாறிவிடும். बहुत कठिन हो जाएगी। அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहती है மனுஷகுமாரனுக்கு விரோதமா தூசணம் சொல்றீங்களா, உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும். मनुष्य के पुत्र के विरुद्ध आप कुछ कहे तो क्षमा किया जाएगा। ஆவியானவருக்கு விரோதமாக தூசணம் பண்ணிராதீங்க. परमेश्वर के विरुद्ध कुछ बात मत करो, ஆவியானுக்கு விரோதமாய் வாழ்ந்துராதீங்க. परमेश्वर के विरुद्ध में आप जियो मत। சோ இவருடைய அதான் சொல்றாரு, இந்த கொழுப்பை நீ தனியா எடுத்துரு, इस चर्बी को अलग कर दे, இதை எரிச்சிரணும். इसे जला देना है। இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆங்காங்கே தேங்கி கிடக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. ऐसे हमारे जीवन में कुछ जमा हुआ कार्य चीजें हैं, அதை அக்னியில வச்சு எரிக்கணும். उसे उधर रख, उस पर रख के जलाना है। அல்ல அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இதை பலவீனப்படுத்திரும். नहीं तो हमारे आत्मिक जीवन को निर्बल कर சில देती வேளையில है, அழித்து கூட போட்டுரும். उस समय में नाश भी कर देती है। இன்னொரு இந்த கொழுப்புக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. और एक चर्बी के और एक गुण है, ஏன் இந்த கொழுப்பை இதோட வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னா, क्यों ये चर्बी को इसका रख के जलाते இந்த हैं। கொழுப்பானது சீக்கிரம் எரிந்து மற்றவங்களையும் எரிக்கிற தன்மை உடையது. देखिए चर्बी पहले ही जलकर दूसरे को जलाने का गुण है। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த துண்டங்களும் தலையும் சீக்கிரம் எரியணும் அப்படின்னா, ये टुकड़े और सिर अच्छा जलना है तो சீக்கிரம் இந்த எரியணும் அப்படின்னா இந்த கொழுப்பு அது மேல வைப்பாங்க. शीघ्र जलना है तो चर्बी को उसके ऊपर அப்ப रखते हैं। கொழுப்பு சீக்கிரத்துல அக்னி பிடிச்ச உடனே எல்லாமே எரிய तो ஆரம்பிச்சு. चर्बी आग पकड़ते पकड़ते वक्त सबको जला இதுல देती இருந்து ஒரு है। காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, इससे एक कार्य अच्छा जान लेना है, உங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் அழிக்கிறீர்களோ आपको निर्बल करने वाले कार्य कितना जल्दी नाश करते हो, அவ்வளவு சீக்கிரமாய் உங்கள் சுயமும் உங்கள் மாம்சீகமும் உங்கள் பெருமையும் அழியும். तो उतना जल्दी अपने आप की इच्छा अभिलाषा और अपने आप की जो लालसा जल्दी मिटती है। அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த காரியம் அழியல அப்படின்னா अंदरूनी रहने वाले वो कार्य नहीं मिटी तो இந்த மாம்சீகம் சீக்கிரத்துல அழியாது. ये जो शरीर है जल्दी से नहीं இது मिटेगी, சீக்கிரம் அழிக்க முடியாது. நீங்க इसको आप जल्दी से मिटा नहीं அப்ப सकते। முதலாவது அழிக்க வேண்டியது என்ன தெரியுமா? तो पहला किसको जलाना है? நீங்கள் எதை விட்டு வந்தீங்களோ, எது உங்களை பலவீனப்படுத்துகிறதோ आप जिसको छोड़ के आए, जो चीज आपको निर्बल करती है அதை சீக்கிரமாய் அழிக்க வேண்டும். उसको शीघ्र नाश करना है। அல்லேலூயா. हालेलुया। அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா उसे नाश किए तो ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற மாம்சம் சீக்கிரம் அழிஞ்சிரும். अपने आप इधर की मांस जल्दी नाश हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நீங்க போற இடத்துல अभी आप जाने वाले रास्ते உங்களை में பலவீனப்படுத்துகிற கிரியை இருக்கிறது. आपकी निर्बल करने वाली क्रिया है, அது அழிஞ்சிட்டு அப்படின்னா वो नाश होगी நீங்க तो போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. आप जाएंगे तो भी उसको कुछ समस्या नहीं நான் है। சொல்ல வர காரியம் புரியுதா? आप मैं कहने वाला कार्य समझ में आती है? ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களை தப்பான வழி கொண்டு போறாங்க, कोई एक आपका मित्र आपको गलत रास्ते में ले जा இப்ப रहा है, ரொம்ப नाला நீங்க அவளை அவாய்ட் பண்ணிட்டீங்க. बहुत दिनों से आप उसके पास नहीं गया, இப்ப அந்த ஃப்ரெண்ட் வீட்டை காலி பண்ணி தூர இடத்துக்கு போயாச்சு. अभी वो दोस्त वो घर खाली करके दूर जगह पे இப்ப चला गया। நீங்க அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. अभी आप वो जगह पे जाते समय कुछ समस्या அந்த नहीं है। இடத்துல ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. जब तक वो दोस्त रहता तब तक समस्या है, அதுதான் இங்க நடக்கிறது. वही यहाँ पे होती है। அல்லேலூயா. हालेलुया। கொழுப்பு இருக்கிற வரைக்கும் மாம்சத்துக்கு பிரச்சனை. चर्बी रहते वक्त वो जो शरीर को समस्या ஆனா है, அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா उसे नाश किए तो ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மாம்சீகம் அழிந்து விடும். अपने आप हमारा शरीर मिट जाएगी, நம்முடைய சுயம் அழிந்து விடும். अपने आप की इच्छा मिट जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு தான் இந்த கொழுப்பை தனியா எடுத்து இதோட எரிக்க வைக்கிறாங்க. इसके लिए वो जो चर्बी को अलग रख के उसके ऊपर रखते हैं। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर खत्म करता அடுத்து हूं। நான்காவதா பாருங்க, 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 9वां वचन को देखते समय குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவ வேண்டும். अंतड़ियों और जांग को पानी से धोना है, அதுக்கப்புறம் அதை கட்டையின் மீது வைக்க வேண்டும். उसके बाद और लकड़ी के ऊपर सजाना है। ஹalleluya. हालेलुया। நான் 2-3 மினிட்ஸ்ல முடிச்சிருந்தேன். குடல்கள் தொடைகளை அப்படியே வச்சிர கூடாது. अंतड़ी और पैरों को वैसे ही नहीं रखना है, அதை என்ன பண்ணா கழுவி தான் வைக்கணும். उसे क्या करना है, साफ करके धोकर रखना है। தலையை கழுவி வைக்க வேண்டாம், सिर को धोकर नहीं रखना है, துண்டத்தை கழுவி வைக்க வேண்டாம், टुकड़े को साफ नहीं करना கொழுப்பை है, கழுவி வைக்க வேண்டாம். चर्बी को साफ करना ஆனா नहीं है। இந்த குடல்களையும் தொடையும் கழுவி வைக்கணுமா? ये जो अंतड़ी और पैरों है सब धोना है। இந்த குடல்களை குறித்து நம்ம லைட்டா போனதுல பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை நமக்கு பார்த்தோம். तो ये जो अंतड़ी के बारे में हम देखेंगे तो हमारे जीवन में जो बिगड़ा हुआ चीज है उसे देखेंगे। நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்கிற அசுத்தங்களை குறித்து
குறித்து நாம் பார்த்தோம். हमारे जीवन में रहने वाले अशुद्ध चीजों के बारे में देखते हैं। குடல் பார்க்க சின்னதா தான் இருக்கும். जो अंतड़ी छोटी रहती है, பாத்தீங்க நம்ம இருக்கிற குடல் பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். तो हमारे अंतड़ी इतनी छोटी रहती है। பட் அதனுடைய நீளத்தை பாத்தீங்க அப்படின்னா उसका लंबाई को देखेंगे तो சிறுகுடல் மாத்திரம் 20 ஃபீட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். छोटा अंतड़ी कुछ 25 फीट होती है, பெருங்குடல் ஏதோ 6 ஃபீட் கிட்ட வரும்னு जो நினைக்கிறேன். बड़ा अंतड़ी कुछ 6 फुट आती है। ஹalleluya. हालेलुया। பார்க்க சின்னதா தான் இருக்கு, दिखने में छोटा लगती है, ஆனா உள்ள நீளமா இருக்கு. अंदर बहुत लंबी है। அதே போல பாத்தீங்கன்னா वैसे ही அந்த குடலுக்குள்ள अनेक அசுத்தம் இருக்கிறோம். वो जो अंतड़ी के अंदर कई सारा अशुद्ध चीज होती है। யோபுல ஒரு வசனம் உண்டு, आयुब में एक वचन होती है, எடுக்க மறந்துட்டேன். அவனுடைய உணவு கூட எப்படின்னா பாய்சனா விஷமாய் மாறிடுமா. उसका जो खाना है वो जो विष बन जाती है। அதே போல தான் நம்முடைய சாப்பாடு கூட वैसे ही हमारा खाना भी சில வெள்ள இந்த குடல்ல அசுத்தமாய் தங்கி விடுகிறது. हमारे जो अंतड़ी में अशुद्ध रूप में वो ठहर जाती है, அதுதான் குடல்னால் வருகிற நோய்கள் வருகிறது. इसलिए अंतड़ी से आने वाली बीमारी आती है। அப்ப என்ன பண்ணணும் அப்படினா क्या करना है, இதுக்கு நம்ம அதிகமா கேர் பண்ண மாட்டோம். इसके लिए हम ज्यादा ध्यान नहीं देते हैं। நம்முடைய வாழ்க்கையில சில கரிசனையற்ற சில காரியங்கள் இருக்குது. हमारे जीवन में लापरवाही कार्य कुछ है। அல்லேலூயா. हालेलुया। அதான் நீங்க 1 தீமோத்தேயு 5:24 வசனத்தை பார்க்கும் பொழுது पहला तीमुथी 5:24 वचन के देखते समय சிலருடைய பாவங்கள் வெளியரங்கம் ஆயிருமா. कुछ लोगों की पाप बाहर आ जाती है, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடருமா. कुछ लोगों की पाप न्याय के दिन तक पीछा करती है। ஹalleluya. हालेलुया। சிலர் என்ன யோசிக்காங்க தெரியுமா, कुछ लोग क्या सोचते हैं, நான் பண்றத யாருக்கும் தெரியாது, मैं जो करता हूं तो किसी और को नहीं ஆனா அது जानते, நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடருது. लेकिन न्याय के दिन तक पीछे आ जाएगी। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த குடலை என்ன பண்ண தெரியுமா, ஒழுங்கா கழுவி கொண்டு வா. इसीलिए वो परमेश्वर क्या कहता है, ये जो अंतड़ी को अच्छा साफ करके அதை ஒழுங்கா சுத்தமாக்கு. मुझे अच्छा शुद्ध ஏன்னா कर, அதுக்குள்ள அசுத்தம் நிறைய இருக்குது. क्योंकि उसके अंदर अशुद्ध बहुत है। குடல் கறி சாப்பிட நல்லா தான் இருக்கும், मुझे अंतड़ी का खाना, वजड़ी का ஆனா खाना அதை clean अच्छा பண்றது தான் है, ரொம்ப கஷ்டம். लेकिन साफ करना बहुत मुश्किल है। ஹalleluya. हालेलुया। அதுல நிறைய அசுத்தம் இருக்குது. क्योंकि उसमें कई सारे अशुद्ध ஏன்னா है, கவனக்குறைவினால் अनेक அசுத்தங்கள் உள்ள இருக்குது. लापरवाही के कारण अशुद्ध बहुत है। அப்ப அது என்ன பண்ணணும், उसे क्या करना है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவணும். प्रभु परमेश्वर यीशु मसीह लहू से धोना है, கழுவி அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும். அதை साफ करके उधर ले आना है। நம்முடைய வாழ்க்கையில அப்படி சிறிய சிறிய காரியங்கள் இருக்கலாம், हमारे जीवन में ऐसे छोटे छोटे कार्य हो सकते அங்கங்க हैं, ஒட்டிக்கிட்டு இருக்கும். इधर उधर चिपका रहती है, ஒழுங்கா கழுவி अच्छे तरह से धोकर பலிபீடத்துல வைங்க. जस्ट धोकर उसके ऊपर रखिए। அடுத்து பாருங்க, दूसरा देखिए, தொடைகளை கழுவி வைக்க வேண்டும். जांग को साफ करके रखना தொடையை है। குறித்து நீங்க பார்த்தோம் அப்படினா जांग के बारे में हम देखें तो 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம், पहला सामुएल 9:24 वचन में தொடை என்பது விசேஷமானது. दो जांग है बहुत विशेष है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில அற்பமாய் இருக்குதையும் கழுவணும். तो हमारे जीवन में अल्प है, वो जो तुच्छ है वो भी साफ करना है। அதே போல इसी समय में நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விசேஷமா இருக்கிறதை கழுவி வைக்கணும். हमारे जीवन के विशेष जो है उसे भी साफ करना है। ஏன் தெரியுமா, क्यों पता है, அற்பமாய் இருக்கிறதுக்கு கவனம் கொடுக்க மாட்டோம், जो तुच्छ है उसमें ध्यान नहीं देते हैं, விசேஷமா இருக்கிறத வச்சு பெருமை பாராட்டிடுவோம். विशेष रूप है उसे रख के घमंड करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால என்ன பண்ணணும்னா, इसे क्या करना है, இந்த ரெண்டையும் கழுவி इसे दोनों को साफ करके பலிபீடத்தின் மீது வைங்க. वेदी के ऊपर रखो, அப்பதான் அது சீக்கிரம் எரியும். तभी जाकर जल्दी जलेगी। அல்லேலூயா. हालेलुया। சோ நம்முடைய வாழ்க்கையில அற்பமா இருக்கிற காரியங்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி விட तो வேண்டும். हमारे जीवन में तुच्छ जाने वाले चीजों को भी यीशु मसीह அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசேஷம் என்று சொல்லுகிறேமே, वैसे हमारे जीवन में विशेष என்னுடைய बोलते हैं ஸ்பெஷாலிட்டி இதுதான்ப்பா ना, मेरा गुण यही है அப்படின்னு சொல்லுவோம்ல. अच्छा ऐसा அதையும் बोलते என்ன हैं பண்ணா, ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து ना, उसको भी परमेश्वर सामने ले आकर என்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் உங்களுடைய காலு கீழ வைக்கணும். मेरे अच्छे गुण सब आपके पैरों के नीचे உங்களுடைய करके இரத்தத்தினால रखना है। கழுவுங்கன்னு சொல்லி வரணும். आपके लहू से धोना करके ஒரு कहना 3 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். है। 3 कार्य को सारांश से कहता 1 हूं। சாமுவேல் 9:24 பாருங்க, पहला सामुएल 9:24 में देखिए, சவுலுக்கு முன்பாக ஒரு முன்தொடை வருகிறது. साउल के सामने एक जांग आती இது है। எதை குறிக்கிறது, ये क्या कहती है, சவுலுடைய ராஜரீக அழைப்பை குறிக்கிறது. साउल के राज की ये बुलावट को बताती அப்ப है। நம்முடைய அழைப்பு விசேஷமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். हमारे बुलावट विशेष है करके जान लेना है। இரண்டாவதாக दूसरा, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 32-25 को देखते समय யாக்கோபுடைய தொடை சந்தை கர்த்தர் தொட்டார். याकूब के जांग को परमेश्वर ने छुआ। இது என்ன நடந்தது, इधर क्या हुआ, யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடந்த ஒரு உடன்படிக்கை இது. याकूब और परमेश्वर से हुआ एक वाचा है। அப்ப நம்முடைய உடன்படிக்கை விசேஷமானது. हमारे वाचा है विशेष है। மூன்றாவது பாருங்க, तीसरा देखो, லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். लेवियों के 7वां अध्याय 34वां वचन। இங்கு சமாதான பலிகள்ல इस शांति बलि में அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் जो दिखाने वाले जो जांग को लेकर ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும், जो बेट लेकर चढ़ाने वाली जांग को ஒரு சமாதான பலி கொண்டு வரும் பொழுது एक शांति बलि ले आते समय தொடையை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுத்து படைப்பாங்களாம். जांग को परमेश्वर के ऊपर उठाकर उसको दिखाओ। இது என்னன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு. यही हमारा समर्पण है। நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छा जान लेना நம்முடைய है, வாழ்க்கையில அழைப்பு விசேஷமானதுதான், हमारे जीवन में बुलावट निश्चय நம்முடைய है, உடன்படிக்கை விசேஷமானதுதான், हमारे जो वाचा है நம்முடைய विशेष है, அர்ப்பணிப்பு விசேஷமானதுதான். समर्पण विशेष है। ஆனால் இந்த விசேஷமானது எல்லாமே ये सारे विशेष चीज இயேசுவின் இரத்தத்திற்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். यीशु मसीह के लहू का अंदर रहना चाहिए। என்னுடைய ஊழியத்தின் அழைப்பை வைத்து பெருமை பாராட்ட मेरे கூடாது. सेवा के बुलावट को रखकर घमंड नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய உடன்படிக்கையை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. हमारे वाचा को रखकर घमंड नहीं करना என்னோட है। ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணிட்டாரு, मेरे साथ परमेश्वर ने वाचा बांध लिया, பெருமை பாராட்ட கூடாது. घमंड नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அர்ப்பணிப்பை வைத்து பெருமை பாராட்ட கூடாது. हमारे
समर्पण रख के घमंड नहीं करना நம்ம है। சில பேருக்கு அந்த பெருமை வந்துரும். कुछ लोगों को घमंड आती है, நான் தான் நகைப்படாம இருக்கனே, मैं तो बिना गहने का நான் தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கனே, मैं तो सफेद कपड़ा पहनी हूँ, நான் தான் இவ்வளவு நேரம் பிரேயர் பண்றேனே. मैं तो इतना देर प्रार्थना करता हूँ। நம்முடைய அர்ப்பணிப்பு இது. हमारा समर्पण है, இதுல பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. घमंड करना कुछ नहीं है। கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளம் இது. परमेश्वर के सामने हमें दीन करते हैं उसका चिन्ह है। அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, क्या करना இந்த है? பெருமை வருவதற்கு முன்பாக घमंड आने से पहले ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால கழுவி எடுத்து, परमेश्वर के लहू से धोकर, அப்பா நீங்க ரத்தம் சிந்தலாம் எனக்கு அழைப்பு வந்திருக்காதுப்பா, पिता आप लहू ने बहाया तो मुझे बुलाओ, நீங்க ரத்தம் சிந்தலாம் எனக்கு உடன்படிக்கை வந்திருக்காதுப்பா, आप लहू ने बहाया तो मेरे वाचा नहीं நீங்க बांधी ரத்தம் होगी, சிந்தலாம் என்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பே வந்திருக்காது. अगर लहू ने बहाया तो मेरे जीवन में समर्पण नहीं அந்த होगी, ரத்தத்துல கழுவி அதை எரிக்க वो வேண்டும். लहू में धोकर उसे जलाना। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசேஷமானதையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி பலிபீடத்தில் வைக்க வேண்டும். विशेष को भी यीशु मसीह का जो लहू से धोकर वेदी में அப்ப रखना இந்த है। பலிபீடத்துல எதை எதை வைக்கணும் நம்ம பார்த்துட்டோம். वेदी के ऊपर क्या क्या रखना करके देख लिए, துண்டங்களை வெட்டி வைக்கணும் நம்ம பார்த்துட்டோம். टुकड़े को काट कर रखना करके அதே देख போல लिए, தலையை அதையும் பலிபீடத்துல வைக்கணும் பார்த்துட்டோம். सिर को भी वेदी के ऊपर रखना करके देख கொழுப்பையும் लिए, வைக்கணும் பார்த்துட்டோம். चर्बी को भी रखना देख அதே போல लिए, குடல்களையும் தொடைகளையும் வைக்கணும் பார்த்துட்டோம். अंतड़ी और जांग को भी रखना करके देख लिए। சோ கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் परमेश्वर की इच्छा हो तो இந்த பலி எப்படி எரிக்கப்படுகிறது அடுத்த வாரத்துல பார்க்கலாம். बलि कैसे जलाई जाती है करके अगला हफ्ते में சோ देखेंगे। இதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். इसके लिए समर्पण करेंगे, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम जीवन कोशिश करेगा, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर समर्पण करेंगे। ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. सूर्यपिता आपको धन्यवाद देते हैं प्रभु जी, सच्चे समय के लिए स्तुति करते हैं, धन्यवाद देते हैं प्रभु। आज के दिनों में प्रभु जी होम बलि के बारे में हमसे बात करते आ रहे प्रभु जी, कई सारे हफ्तों से प्रभु जी हम ये सीखते आ रहे हैं, आप भी हमें पवित्र आत्मा हमें सिखा रहे हैं, कई सारे आत्मिक हमारे जीवन के लिए उपयोग बन रही है, इसके लिए धन्यवाद देते हैं प्रभु जी। आज भी प्रभु जी ये जो टुकड़े को, ये जो मांस, ये जो शरीर अपने आप को कैसे जलाना है ये आपने सिखाया प्रभु जी। कई सारे चीज़ों में प्रभु जी ये हमें ये अपने आप को हम समर्पण नहीं करते हैं, ये हमारे अंदर रह जाती है प्रभु जी, ये हमारे शरीर हमारी जो मांस रहती है प्रभु जी इसमें पाप है ये उधर रह जाती है प्रभु जी। इससे कई सारी चीज़ों को आपने सिखाया प्रभु जी। एक तो अपने भलाई के लिए, अपने आप की भलाई के लिए हम कुछ समय में प्रार्थना कर लेते हैं, अपने आप की भलाई के लिए कुछ कामें कर देते हैं, लेकिन प्रभु जी अपने आप की भलाई के लिए नहीं प्रभु जी, दूसरे के भलाई के लिए हम करना चाहिए करके आपने सिखाया प्रभु जी। अपने आप को प्रभु जी हम जलाना है, अपने आप को, हमारे शरीर को, हमारे स्वयं को, अपना इच्छा को, अपना अभिलाषा को प्रभु जी, अभिलाषा के कारण प्रभु जी कई सारे उपदेशों को हम ढूंढ लेते हैं, अपना अभिलाषा के कारण इच्छा के जो हमारे मनपसंद उपदेश को हम ढूंढते हैं प्रभु जी, वो हमारे विरुद्ध कठिन आते समय हम वो उसको पालन नहीं करते हैं, हम दूर भाग जाते हैं। ऐसा हम होना नहीं चाहिए, हमारे अभिलाषा के कारण नहीं प्रभु जी, हमारा भलाई के कारण के लिए नहीं प्रभु जी, दूसरों के लिए भलाई के लिए। और प्रभु जी हमें ठीक करने वाली कठिन उपदेश का वचन हो उसको भी पा लेने के लिए प्रभु जी अपने आप को प्रभु जी हम समर्पण करते हैं। हमारे जो प्रभु जी हम जो मन में सोचते हैं, जो युक्ति करते हैं प्रभु जी, उसका दर्शन नहीं प्रभु जी। कई सारे भविष्यवक्ता, कई सारे सेवक ऐसी ही है प्रभु जी, जो हम भी विश्वासी भी ऐसी है प्रभु जी, कई सारी चीज़ों में दर्शन पाते हैं, हमारे मन के अनुसार आ जाती है प्रभु जी। हमारे शरीर अगर ठीक तरह से वेदी में रख के न जलाई गई तो प्रभु जी वो हमारे अंदर की अभिलाषा को, अंदर की इच्छा को बाहर प्रकट करती है। वो हम अनजाने में प्रभु जी, जानते हुए भी अनजाने में कई सारे चीज़ों में समय में कह देते हैं, दर्शन सपने परमेश्वर ने दिया ऐसा बोल देते हैं। ऐसा एक हिम्मत, ऐसा निडर होकर पाप हम नहीं करना चाहिए। ये प्रभु जी ये आपके विरुद्ध करने वाला पाप के समान है प्रभु जी। वो भविष्यवक्ता को मार डालेंगे प्रभु जी, हालेलुया। हम जानते हैं प्रभु जी, अपने आप के हाथों पे हम समर्पण करते हैं, वेदी पर रखकर सिर्फ रखना ही नहीं प्रभु जी, वो समर्पण करना ही नहीं प्रभु जी, उसे जलाए भी जाना है प्रभु जी। वो आग में, अभिषेक में, पवित्र आत्मा में हम हर दिन जलते रहना चाहिए प्रभु जी। इसके लिए धन्यवाद देते हैं प्रभु जी। आपने प्रभु जी सिर को रखकर उसे सिर को भी वेदी पर रखना है। सिर्फ काटे गया हुआ सिर को हम देखे प्रभु जी, सिर्फ काटे जाना ही वो नहीं प्रभु जी, उसको भी जलाए जाना है प्रभु जी। वो सिर कई सारी चीजों को प्रकट करती है प्रभु जी। हमारे अंदर जो रहने वाली जो हमारे अंदर घमंड,
हम जो दूसरे के विरुद्ध, हमें उपयोग करने वाले के विरुद्ध हम कई सारे समय में बात कर देते हैं। हमें उपयोग करने वाले सेवक होने दो, हमारे बुलावट को होने दो, हमारे परमेश्वर का विरुद्ध होने दो, कई सारे चीजों समय में हम गमन कर देते हैं। ये सेवा मेरा वजह से हुई है ऐसे बोलने के लिए कुछ नहीं है। एक कुलाड़ा, एक अरी अपने उपयोग करने वाले के विरुद्ध कैसे बोल सकती है प्रभु जी? एक डाली अपना चुपका परमेश्वर का विरुद्ध कैसे बोल सकती है? हम हमारे आगे जो गिर गए हैं, हमारे आगे जो नीचे गिरे, वो स्थान पे हम खड़े रहकर आज हम सेवा करते हैं, इसलिए कि वो गिरे हुए लोग का विरुद्ध हम तुच्छ नहीं और उनको गमन नहीं करना चाहिए। हमको बड़ा करने के लिए कुछ भी नहीं है। परमेश्वर सामर्थ्य है उनको उठाकर चुपकाने के लिए, ऊंचे स्थान में बिठाने के लिए वो सामर्थ्य है। नेबूकदनेस्सर घमंड के कारण नीचे गिर गया, लेकिन एक समय आई उसका बुद्धि फिर से लौट गई, फिर से उसे उठाकर परमेश्वर ने सिंहासन में बिठाया। प्रभु जी आपसे हो सकता है। ये चीज हमें याद रहनी चाहिए। हम किसी के बारे में गमन नहीं करना चाहिए प्रभु जी। और प्रभु जी आखिरी में देखे ये जो चर्बी है प्रभु जी, चर्बी का सारे गुण, बहुत सारे गुण के बारे में हम देखे थे प्रभु जी। हमें निर्बल कर देती है, हमारे अच्छे चीजों को, तंदुरुस्त पौष्टिक आहार को अंदर से खींच लेती है। कई सारे चीजें हमारे जीवन में जमा हुई प्रभु जी, कई सारे चर्बियां हैं प्रभु जी। ये प्रभु जी आपके विरुद्ध पाप करने वाली एक चीज है प्रभु जी। सिमसोन का कार्य को विशेष रूप से देखे थे। सिमसोन कई सारे चीजों में वो जगह पर गया तो पाप होगी, ये जगह पर मैं गया तो अगर मैं जरूर गिरूंगा, ऐसे जानते हुए भी कई सारे समय फिलिस्तियों के देश में गया, लौटते आया प्रभु जी। एक दिन आई प्रभु जी, वो पाप में गिर गया, अपने सारे बल को खो गया। आखिरी में देखे थे प्रभु जी आप पवित्र आत्मा उसके साथ नहीं रहे। वो जो 14 और 15 वचन में आप उसे दूर हट गया, वो भी वो जाना नहीं प्रभु जी। 16 वचन में पवित्र आत्मा आप उनके साथ नहीं रहे, जो वो उसका वजह से वो विजय पाया, वो भी वो फर्क नहीं जान पाया। वैसे जीवन हमें नहीं होना चाहिए प्रभु जी। अगर हम पवित्र आत्मा को आज खोए हुए, हमारे शारीरिक तौर पर, हमारे घमंड के कारण, हमारे मांस के कारण आपके खो गए, वो भी अनजान के साथ हम रहे हुए थे प्रभु जी। आज के दिन से रोकर टूटकर प्रभु जी आपके समूह में गिरकर पवित्र आत्मा का पा लेना चाहिए। पवित्र आत्मा आप बहुत मुलायम है, आपको पाप को न देखने वाले एक आंख वाले परमेश्वर है प्रभु जी। हालेलुया प्रभु जी आप हमें चलाइए पवित्र आत्मा, ये चर्बी का चीजों को हमारे दुनिया, हमारे जो शरीर से, हमारे जीवन से, हमारे आत्मिक जीवन से दूर हटाने के लिए हम प्रार्थना करते हैं। तीसरा हम देखे थे प्रभु जी जांग जो है प्रभु जी, उसे जो अंतड़ी और जांग को साफ करके रखना चाहिए। ये अंतड़ी में कई सारे पापें छुपी रहती हैं प्रभु जी। ये जो पाप है, अशुद्ध है, इसे साफ करना है, आपके लहू से हम धोने के लिए समर्पण करना है। अंतड़ी होती है छोटी, लेकिन उसका अंदर कई सारे अशुद्ध कामें होती है प्रभु जी। अंतड़ी को साफ करके, एक जांग को साफ करके पूरी तरह से समर्पण करने के लिए हम मांगते हैं प्रभु जी। आपके खून से, आपके लहू से हम इसको साफ कर लेना चाहिए प्रभु जी। और आपके बुलावट को विशेष, जांग जो है एक विशेष चीज है, वो हमारे विशेष चीज होने दो, या हमारे जो शरीर में एक तुच्छ जाने वाली चीज होने दो। सारे चीजों को आपके समूह में लाना है, और आपके बुलावट को प्रभु जी, और आपका जो वाचा है और जो समर्पण है उसका विशेष कर लेना चाहिए, उसका आदर करना चाहिए, आपके समूह में रखकर हमें दीन करना चाहिए। यह आपने हमें सिखाया एक होम बलि के रूप में। हमारा आत्मिक जीवन को, हमारे शरीर को किसी टुकड़े में काटना है, किस सिर को अलग करना है, किस अंग को अलग करना है, किस अंतड़ी को, जैसे जांग को अलग करना है, चर्बी को अलग करना करके आपने सिखाया, इसके लिए धन्यवाद देते हैं। और हमें और गहरा चीजों को सिखाइए। जो संदेश दिया हुआ जो ब्रदर चार्ल्स है, उनको आपके हाथ पे देते हैं, उनके परिवार को आपके हाथ पे देते हैं। और भी गहरा चीजों को प्रभु जी उनका द्वारा हमें प्रकट कीजिए, और भी उनका कई सारे लोगों के लिए मददगार बनने के लिए उनको उपयोग कीजिए। यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन।